ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। शिल प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्दि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पदा सर्वभागवत प्राणा श्रीमद्भागवत प्रभो कलिद्वंतोदितादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेमवर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेकबन्धो मत्सङ्गिन् मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानन्द नमोऽस्तुते। असाधुस्साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्च कदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयोस्फुराः। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ஸ்ரீமத் ஏழாவது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் பதம் எண் 24. தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹ்ருதம் பாவம் ஆசுரம் உன்முச்ய யயா துஷ்டத்ததோக்ஷஜஹ. டிரான்ஸ்லேஷன். நான் இப்போ படிக்கக்கூடிய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கருடைய டிரான்ஸ்லேஷன். அதுக்கப்புறம் ஸ்ரீல பிரபாபாருடைய மொழிபெயர்ப்பு பொருள் ரெண்டும் படிக்கலாம். டிரான்ஸ்லேஷன். Give up your demonic mentality and show mercy and affection to all beings, by which attitude the Lord will be pleased. Commentary. Since the Lord can be realized by bhakti, bhakti should be made steady without obstacle by showing mercy and friendship to all beings. Sauhritam means affection. Because all beings are the Shakti of the Lord, there are forms of the Lord. And my Lord also exists in his Swarupa within all these beings. Therefore, I should show affection to them. Prahalad thinks, if Bhakti Devi, by the mercy of Guru and Vaishnavas, accept me, then the Lord will also be directly visible. By that compassion and affection, the Lord will be satisfied. ஸ்ரீமத் பாகவதம் 7வது ஸ்கந்தம் 6ஆம் அத்தியாயம் பதம் 24. மொழிபெயர்ப்பு பொருளை வழங்கியோர் அடுத்தராசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி ஏக ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. ஆகவே அசுர புதல்வர்களான எனது இளம் நண்பர்களே, தயவு செய்து பௌதீக அறிவிற்கு எட்டாதவரான பரமபுருஷர் திருப்தி அடையும் வகையில் செயல்படுங்கள். உங்களுடைய அசுர சுபாவத்தை விட்டுவிட்டு பகைமையும் இருமையும் இன்றி செயல்படுங்கள். பக்தி தொண்டை புகட்டுவதின் மூலம் அனைத்து ஜீவராசிகளிடமும் கருணை காட்டி அவர்களுக்கு நண்பர்களாகுங்கள். பொருளுரை. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ. பக்தி தொண்டினால் மட்டுமே ஒருவரால் பரமபுருஷரை உள்ளபடி புரிந்து கொள்ள முடியும் என்று பகவத்கீதையில் 18:55 பகவான் கூறுகிறார். பிரகலாத மகாராஜன் தனது பள்ளி தோழர்களுக்கு கிருஷ்ண விஞ்ஞானத்தை அனைவருக்கும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக பக்தி தொண்டு முறையை ஏற்றுக்கொள்ளும்படி உபதேசித்தார். பிரச்சாரம் செய்தே பகவானுக்கு செய்யும் பிரச்சாரம் செய்வதே பகவானுக்கு செய்யும் மிகச்சிறந்த சேவையாகும். கிருஷ்ண உணர்வை பிரச்சாரம் செய்யும் இச்சேவையில் ஈடுபடுவர்களிடம் கிருஷ்ணர் உடனே மிகவும் திருப்தி அடைகின்றார். இதை பகவான் பகவத்கீதையில் 18:69 பின்வருமாறு உறுதி செய்கிறார். நச தஸ்மாத் மனுஷ்யேசு கஷ்சின்மே பிரியகிருத்தமஹ. அவனை விட மிக பிரியமான சேவகன் இவ்வுலகில் இல்லை. அவனை விட பிரியமானவராக யாரும் ஆகவும் முடியாது. ஒருவன் உயர்ந்த கல்வி அறிவு இல்லாதவனாக இருப்பினும் பகவானுடைய மகிமைகளையும் உயர்வையும் பிரச்சாரம் செய்வதன் மூலமாக கிருஷ்ண உணர்வை பரப்ப முழு முயற்சி செய்வானாயின் அவன் பரமபுருஷருக்கு மிக பிரியமான பக்தனாகிறான். இதுவே பக்தியாகும். ஒருவன் நண்பர்கள் பகைவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் மனித குலத்திற்கு இந்த தொண்டை செய்வானாயின் அதனால் பகவானும் திருப்தியடைவார். அவனுடைய வாழ்வின் நோக்கமும் நிறைவேறும். ஆகவே ஒவ்வொருவரும் ஒரு குரு பக்தனாகி
கிருஷ்ண உணர்வை பரப்ப வேண்டும் என்று ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு உபதேசித்துள்ளார். யாரே தேக்கோ தாரே கஹ கிருஷ்ண உபதேச. இதுவே பரமபுருஷரை உணர்வதற்கான மிக சுலபமான வழி. இத்தகைய பிரச்சாரத்தினால் பிரச்சாரகனும் திருப்தியடைகின்றான், அவனால் பிரச்சாரம் செய்யப்படுபவர்களும் திருப்தியடைகிறார்கள். இதுவே உலகில் அமைதியும் சாந்தியும் கொண்டு வருவதற்கான முறையாகும். போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. பகவான் பரமபுருஷ பரம அனுபவிப்பாளர், அவர் அனைத்திற்கும் உரிமையாளர், அவரே அனைவருக்கும் உற்ற நண்பரும் அவர்களது நலன் விரும்பியுமாவார் என்ற பகவானை பற்றிய இம்மூன்று உண்மைகளையும் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகின்றான். பிரச்சாரம் செய்பவன் இவ்வுண்மைகளை முதலில் தான் புரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்ய வேண்டும். அப்போதே உலகெங்கும் அமைதியும் சாந்தியும் நிலவும். இஸ்லோகத்தில் சௌஹிருதம் நட்பு என்ற சொல் குறிப்பிடத்தக்கதாகும். பொதுவாக மக்கள் கிருஷ்ண உணர்வினை பற்றி அறியாதவர்களாக உள்ளனர். ஆகவே ஒருவன் அவர்களுக்கு பாகுபாடின்றி கிருஷ்ண உணர்வை பற்றி போதித்து அவர்களுடைய மிகச்சிறந்த நலன் விரும்பியாக ஆக வேண்டும். பரமபுருஷராகிய விஷ்ணு ஒவ்வொருவருடைய இதயத்திலும் இருப்பதால் ஒவ்வொரு உடலும் விஷ்ணுவின் ஒரு ஆலயமாகும். அதனால் இக்கருத்தை தரித்திரநாராயணன் என்ற சொற்களால் தவறாக உபயோகிக்க கூடாது. பகவான் நாராயணர் ஒரு ஏழையின் தரித்திரனின் வீட்டில் குடியிருப்பாரானால் நாராயணர் ஏழையாகின்றார் என்பது இதன் பொருள் அல்ல. நாராயணர் ஏழையின் வீட்டிலும் வாழ்கின்றார், செல்வந்தனின் வீட்டிலும் வாழ்கின்றார். ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் நாராயணராகவே இருக்கின்றார். அவர் ஏழையாகவோ அல்ல செல்வந்தராகவோ ஆகிறார் என்று நினைப்பது ஒரு பௌதிக கணிப்பாகும். ஷட் ஐஸ்வர்ய பூர்ணக, அவர் எப்பொழுதும் எல்லா சூழ்நிலைகளிலும் 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமானவராக இருக்கிறார். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. योऽन्त प्रविश्य मम वाच इमां प्रसुप्तां सञ्जीवयत् अखिल शक्तिधरस्वदाम्ना. अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यद्घट कुम्भोच्छात्रि विपाटनादि कपटु प्रत्येक वज्रायिताः. श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकर धारिदाराति दूर प्रध्वस्तत्वान्तः शान्त प्रवितत मनसा भाविता भूरिभागैः. तस्मात् सर्वेषु भूतेषु दयां कुरुते सौहृदं. भावाम् आसुरम् उन्मुच्य यया तुष्टति अधोक्षजः. Give up your demonic mentality and show mercy and affection to all beings, by which attitude the Lord will be pleased. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Krishna Krishna. Hare Hare. Hare Rama. Hare Rama. Rama Rama. Hare Hare. तो प्रहलाद महाराजन எப்படி நாம் பகவானுக்கு பிரியமானவர்களாக மாறுவது அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு இருக்கார். இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்னைக்குமே யாருக்காவது பிரியமானவர்களா மாறுறது தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். சின்ன குழந்தையா இருந்தோம் அப்படின்னா எப்பயுமே நம்ம அம்மாவை நோக்கி அழுதுட்டு இருப்போம். நம்ம அம்மா நம்மளுக்கு பிடிக்கணும் இல்லையா, அம்மாவுக்கு நம்மளை பிடிக்கணும், அதே போல காரியங்களை பண்ணிட்டு இருப்போம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படின்ற காரியங்களை பண்ணிட்டு இருப்போம். அதற்கு பிறகு ஆசிரியர்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்ற காரியங்களை பண்ணிட்டு இருப்போம். அதன் பிறகு நம்ம நண்பர்களுக்கு நம்ம பிடித்தவர்களா இருக்கணும் அப்படின்னு காரியம் பண்ணிட்டு இருப்போம். அதன் பிறகு நம்முடைய காதலியோ, நம்முடைய மனைவியோ, கணவனோ, உறவினர்களோ, சமுதாயமோ, நம்முடைய நாடோ, எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னா யாருக்காவது பிடித்தவர்களாக நாங்க இருக்கணும் அப்படின்னு செயல்பட்டு இருக்கோம். யாருமே என்ன யாருக்கும் பிடிக்க கூடாது, நான் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் காரியங்களை பண்றது கிடையாது. நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள் எதற்காக இருக்கு அப்படின்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும்தான் இருக்கு. எந்த காரியங்களை பண்ணாலும் நாம் எந்த காரியத்தை நம்ம சும்மா ஏனோ அதை பை சான்ஸ் அப்படின்றத பண்றது கிடையாது.
எந்த செயல்பாடை பண்றதா இருந்தாலும் இதனால யார் சந்தோஷம் அடைவாங்க, இதனால நம்ம யாரை இம்ப்ரெஸ் பண்ண முடியும், குறைஞ்சபட்சம் யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணும், நம்மளையாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணிக்கணும் இல்லையா? காலைல தலை சீவரும், தலை சீவும் போது என்ன பண்றோம், இதை தலையை சீவும் போது இவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க, அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்கன்றதை காட்டிலும் முதல்ல நம்மளையாவது நம்ம பார்த்துக்கிறதுக்கு நல்லா இருக்கணும். கண்ணாடியை பார்க்கும்போது இங்க பக்கத்துல சலூன் கடையில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து உட்காருவாங்க, முடி வெட்டலாம்னு சொல்லி உட்காருவாங்க. இங்க ஒண்ணுமே இருக்காது, இங்க மட்டும் தான் கொஞ்சம் முடி இருக்கும். எந்த தைரியத்தில் வந்து உட்காடுறாங்கன்னு தெரியல, ரொம்ப தைரியமா வந்து உட்காருவாங்க. ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா, யாரு என்னை பார்த்து அழகா இருக்காங்கன்னு சொன்னா சொல்ல என்ன சொல்லலாம் என்ன, எனக்கு நான் எப்படி இருக்கணும், குறைஞ்சபட்சம் அழகாவாத இருக்கணும். இந்த உலகத்திலே நம்மளுக்கு பிடிச்சவங்க யார் தெரியுமா, ரொம்ப பிடிச்சவங்க யார் தெரியுமா, பிரகலாதன் சொல்றார், இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சவங்க யாரு அப்படின்னா நாம தான், வேற யாரும் கிடையாது. ஏன்னா உள்ளார பரமாத்மா இருக்கிறதுனால நம்மளை நமக்கே பிடிக்குமா, எதை செஞ்சாலும் முதல்ல நம்மளை தான் நம்ம முதல்ல பார்ப்போம். ஏன், இந்த ஆத்மா அப்படிங்கிறதுக்கு பக்கத்துல பரமாத்மா இருக்கிறதுனால இந்த பரமாத்மா தான் எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவராக இருக்கார். ஸோ அப்படி என்ன பண்றோம், இந்த உலகத்தில் நாம் எப்பயுமே யாருக்காவது பிரியமானவர்களா மாறணும் 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 முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த முயற்சியானது தோல்விதான் அடையுது. நாம் எவ்வளவுதான் இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணாலும் ஒண்ணு, அவங்க கொஞ்ச நாள் இம்ப்ரெஸ்ஸா இருப்பாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க நம்ம மேல இருக்கிற ஒப்பீனியனை மாத்திப்பாங்க. அப்ப நல்லா இருந்தாரு சார், இப்பெல்லாம் ஒன்றும் சரியில்லை சார், இப்பெல்லாம் சரிப்பட்டு வரல சார். அப்ப ஒரு காலத்தில் நல்ல ஆக்டரா இருந்தாங்க, இப்பெல்லாம் நல்ல ஆக்டர் கிடையாது. அப்போ ஒரு காலத்துல நல்ல பிளேயரா இருந்தாங்க, இப்ப நல்ல பிளேயரா கிடையாது. 7ஆம் நம்பர் டிஷர்ட் போட்டு வந்தா அப்பெல்லாம் எல்லாரும் கொண்டாடினாங்க, தோனி தோனின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க. இப்ப எல்லாரும் போனி போனின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இல்லையா, எதுக்கடா வர எதுக்கடா வரலாம், வயசாயிடுச்சு ஓடி போன்னு சொல்லி சொல்றாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், அவன் மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக எவ்வளவு வேலை பண்ணிருக்கலாம், எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம், பட் இப்ப அந்த இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது போயிடுது. ஒண்ணு அவங்க நம்ம மேல கூட இம்ப்ரெஷன் விட்டுடலாம், நம்மளுக்கே சலிப்பு தட்டிடலாம். எத்தனை நாள் தான் மற்றவங்களுக்காக மேக்கப் போட்டு இருக்கிறது இல்லையா, ஊருக்காக நம்ம எத்தனை நாள் இம்ப்ரெஸ் பண்றதுக்காகவே நம்ம வேலையை பண்ணிட்டு இருக்கிறது, நடிச்சுட்டே இருக்கிறது. அப்ப நம்ம ஒரு நாள் சலிச்சு போயிடும். ஆனா இங்க பிரகலாதன் சொல்றாரு, நீங்க ஒருத்தரை இம்ப்ரெஸ் பண்ண முயற்சி பண்ணா போதும், ஒருத்தரை சந்தோஷப்படுத்த முயற்சி பண்ணா போதும், ஒருத்தர் உங்களை பார்த்து வெரி குட் அப்படின்னு சொல்லா போதுமா. நம்ம எல்லார்கிட்டையும் வெரி குட் அப்படின்ற பேரு வாங்கிடலாமா? பவானி மாதாஜி எங்க இருக்கீங்க, அவங்களே இல்லைன்ட்டாங்க. நம்ம வந்து வெரி குட் அப்படின்ற பேரை நம்ம யாருக்கிட்டையுமே வாங்கவே முடியாது, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. வெரி குட்னு பேரு வாங்கணும்னு நினைக்கிறோம்ல, அதுவே தப்பான எண்ணம் தான். அது யாருமே இந்த உலகத்தில் நம்மளுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. திரௌபதி கிட்ட போயிட்டு துவாரகையில் இருக்கக்கூடிய எல்லா ராணிகளும் போய் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். துவாரகையில 16,108 பேர் இருக்காங்கல்ல, இவங்க எல்லாம் சேர்ந்து திரௌபதியை சுத்தி பிடிச்சிக்கிட்டாங்க. எல்லாரும் என்ன கேள்வி தெரியுமா கேட்கிறாங்க, அம்மா நாங்களோ 16,108 பேர் இருக்கோம், எங்களுக்கு இருக்கக்கூடிய கணவரோ ஒருத்தர் தான் இருக்காரு, நாங்க 16,108 பேர் ட்ரை பண்ணி என்ன பண்ண முடியல, எங்க ஹஸ்பண்ட் எங்களால கண்ட்ரோல கொண்டு வர முடியல, கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியல. ஆனா நீயே என்ன பண்ற, ஒரு ஆளா இருந்துட்டு 5 பேரை கண்ட்ரோல வச்சிட்டு இருக்கு, எப்படி சாத்தியம், எப்படி ஹஸ்பண்டை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு கொஸ்டின் கேட்கிறாங்களாம். அதுக்கு திரௌபதி சொன்னாங்க, கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு கண்ட்ரோல் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். எப்ப நீ கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறியோ அப்ப கண்ட்ரோலை மீறி போயிடுவாங்க. நான் அவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்ற எண்ணத்துல இரு, அவங்க உன்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி சொன்னாங்க. இது வருது பாகவத்தில் இருக்கு. அது போல நாம் இந்த உலகத்துல எல்லாரும் திருப்தி செய்யலாம் அப்படின்ற எண்ணமே நம்மளுக்கு தவறு, அதுவே தப்பான விஷயம். நம்ம யாரையும் திருப்திப்படுத்தவே முடியாது. ஆனா ஒருத்தரை திருப்திப்படுத்திடலாமா, யாரை திருப்திப்படுத்திடலாம் அப்படின்னா பகவான் ரொம்ப சுலபமா திருப்திப்படுத்திடலாமா. ராமரை பத்தி குணங்கள் சொல்லும் பொழுது ராமாயணத்தை சொல்லப்படுது, ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு இந்த குணத்தை, அபராத சஹசிரானாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒருத்தன் ஆயிரக்கணக்கான தப்பு பண்ணாலும் ந ஸ்மரதி, ஞாபகமே வச்சுக்க மாட்டாராம். உபகாரம் ஏகேன துஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுவே மாறாக யாராவது ஒரே ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டாங்க அப்படின்னா, ஜெகதீஷ் பிரபு யாராவது ஒரு நல்ல காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா, யாருக்கு, நான் ஜெகதீஷ் பிரபு கேட்டுட்டு இருக்கேன், யாருக்கு நல்ல காரியம் செஞ்சிட்டா, உங்க ஆத்மா உங்களுக்கு பதில் சொல்லிடுச்சா? சரி, ராமரை பத்தி சொல்லும் போது இந்த குணங்களை சொல்றாங்க. ராமர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நீ 1000 தப்பு பண்ணு, முன்னாடி வந்து நில்லு,
வந்து நின்று, ராமா தப்பு பண்ணியா? தெரியாதேப்பா, நான் பார்க்கவே இல்லையே. சரி பரவாயில்ல, அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்ல போ, அதெல்லாம் ஒன்றும் வெளில சொல்லிக்காத போ அப்படின்னு சொல்லிடுவாராம். இதுவே ஒரு நல்லது பண்ணிட்டா, ஒரே ஒரு நல்லது பண்ணிட்டா, நல்லது பண்ணிட்டான்னு கூட சொல்லவே இல்லை, வால்மீகி ரொம்ப ஜாக்கிரதை எழுதுறாரு. நல்லது பண்றது போல ஒரு செயல் அமைஞ்சிருச்சுன்னா, ஏன்னா ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அந்த ஸ்வயம் பகவானுக்கு என்ன நல்லது பண்ண முடியும்? அவருக்கு நல்லது பண்றது நம்மளால ஒண்ணும் முடியாது. அசக்தன், அவரோ சர்வேஸ்வரன். நாம் நல்லது பண்ண முடியாது. நல்லதை போல ஏதாவது ஒரு செயல் அமைஞ்சிடுச்சு அப்படின்னா, அந்த ஒரு செயலுக்கு என்ன பண்றாரு? துஷ்யதி அப்படின்னு சொல்லி சொல்றார். துஷ்யதி அப்படின்னா அதை மறுபடியும் 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 ஞாபகம் வச்சுப்பாராம். அவ்வளவு நல்லது பண்ணியப்பா நீ, அன்னைக்கு அவ்வளவு நல்லது பண்ணியப்பா, எந்த ஈஸ்வரன் எங்கப்பா, அந்த பையன் எங்க, அவ்வளவு நல்லது பண்ணியப்பா நீ எனக்காக, அவ்வளவு நல்லது பண்ணியே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாராம்? மறுபடியும் 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 அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பாராம். இது நம்ம குஹ சரித்திரத்துல பார்க்க முடியும் இல்லையா? குஹனை பத்தி பேசும் பொழுது, குஹனை பாக்குறதுக்காக வந்து நின்று இருக்காரு, ராமர் வந்து நின்று இருக்காரு. உண்மையில சொல்ல போனா அப்படின்னா, ராமர் யாரும் வேண்டாம் 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 எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்துட்டார். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், குரு வேண்டாம், சொத்து சொகம் வேண்டாம், எனக்கு நாடு வேண்டாம், ராஜாங்க வேண்டாம், அயோத்தியா மக்கள் எல்லாரும் வேணும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ராமர் என்ன பண்ண, எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டு வேண்டாம் 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 வந்துட்டார். வந்தவர் இங்க என்னமோ நின்றுட்டே இருக்கார். யாரையோ வேணும், யாரையோ வேணும், யாரையோ வேணும் பார்த்துட்டு இருக்கார். லக்ஷ்மண் யோசிக்கிறாரு, எல்லாத்தையும் வேணான்னு ஒதுக்கிட்டு வந்தவர் இங்க யாரையும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு. யார ராமர் எதிர்பார்த்துட்டு இருக்கார். ராமர் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒருத்தர் தகுதி இருக்கோ இல்லவோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்காராம். பார்த்துட்டு இருந்தா குஹன் அங்க இருக்கானா அந்த ஊர்ல. அந்த குஹன் வந்து அங்க இருந்து ஓடி வரானா. ஓடி வரும்போது எழுதுறாரு, ரொம்ப தைரியமா எழுதிட்டாரு. வால்மீகி ரிஷி எழுதிட்டார். என்ன தெரியுமா எழுதிட்டாரு? ஆத்ம சமசகா அப்படின்னு எழுதிட்டார். ஆத்மாவிற்கு சமமான சகா, ஈக்குவலான ஃப்ரெண்டு ஓடி வரான்னு சொல்லிட்டாரு. ஓடி வரான்னு சொல்லிட்டாரே என்னமோ. ஆனா வால்மீகி ரிஷி மறுபடியும் அவரே கேள்வி கேட்டுக்கிட்டார். ஈக்குவலா? எப்படி நான் சொல்ல முடியும் ஈக்குவல் அப்படின்ட்டு? எந்த வகையில் ஈக்குவல் ஆக முடியும்? அவனோ ராமரோ வந்து தசரதனுடைய புத்திரன், இவனோ காட்டுல பிறந்தவன். ராமரோ சர்வக்யன், எல்லா ரிஷிகளுக்கும் ஞானத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடியவன். இவனோ எழுத படிக்க தெரியாதவன். ராமனோ ராவண பரியந்தம் என்ன பண்ண போறாரு? பெரிய வீர தீர செயல்கள்லாம் பண்ண போறாரு. இவனோ காட்டுல சின்ன சின்ன எலியும் பூனையும் அடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கவன். ராமரோ சர்வேஸ்வரன், இவனோ ஒண்ணுமில்லாத வேடவன். எந்த சமையல் எதுல அவங்க ஈக்குவலா இருப்பாங்க? எதுல ஈக்குவல்னஸ் வரும் அப்படின்னு கேட்டு பார்த்தோம் அப்படின்னா, நம்மால ஈக்குவல் சொல்ல முடியாது. ஆனா பகவான் என்ன பண்றாரு? அவனை ஈக்குவலா பாக்குறாரு. என்ன காரணம் தெரியுமா? அந்த சின்ன அன்பு தான். பகவான் மேல எப்பயோ அன்பு காட்டினான, அந்த ஒரு அன்புக்கு என்ன பண்றாரு அவரு? இன்னும் சொல்லிட்டு இருக்காரா, எனக்கு ஈக்குவலைவே, எனக்கு ஈக்குவல் சொல்லிட்டு. சொன்னது மட்டும் கிடையாது, வெறும் வாயில சொல்றது மட்டும் கிடையாது, வந்து நின்னாரு. எதுக்காக வந்து நின்னாரு? சரி இந்த பக்கம் போறோம், போறவல்ல நம்ம ஃப்ரெண்ட் இருக்கலாம், ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நிக்கலையா. அவர் நினைக்கிறாரு, நான் போயிட்டேன் அப்படின்னா என் ஃப்ரெண்டு வருத்தப்படுவான்னு நினைக்கல. நான் என் ஃப்ரெண்டை பார்க்க முடியாம போயிடுமே 14 வருஷம் அப்படின்னு ராமர் நினைக்கிறாராம். இது எந்த வகையில சமமா சொல்ல முடியும்? அப்படி யோசிச்சு வந்து நின்று இருக்காரு. நின்றுட்டு இருந்த ராமர் என்ன ஆகுறாரு? அங்க இருந்து குஹன் ஓடி வரானா, காலில் செருப்பு இல்லாம ஓடி வரானா, தலையில் மேல பயங்கரமான சூரியன் சுட்டரிக்குதான், ஓடி வரானா. ஓடி வரான் அப்படின்னா வால்மீகி சொல்றாரு, ஓடி வரட்டுமே என்ன இப்ப, ராமருக்காக ஒரு 10 அடி ஓடி வந்தா என்ன குறைஞ்சா போயிடும், ராமர் வந்து வெயிட் பண்ணலையா, ஓடி வரட்டும் அப்படின்னு வால்மீகி சொல்றாரு. ஆனா ராமர் கேட்பாரா? ராமர் ஓடுறாரு, யாருக்கா? குஹனுக்காக ஓடுறாரு. ஓடுறவர் சும்மா ஓடல, பக்கத்துல கை கட்டி பண்ணிட்டு இருந்தா லக்ஷ்மணன் இருந்தார். அவன் கையை பிடிச்சாரு, தரதரன் இழுத்துட்டே ஓடுறாரு. லக்ஷ்மணன் அண்ணா அண்ணான்றா, இழுத்துட்டே வாடான்னு சொல்லி இழுத்துட்டே போறார். எங்க இழுத்துட்டு போறாரு அப்படின்னா, கடைசியில கொண்டு போயிட்டு குஹன் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறார். சேர்த்ததுக்கு அப்புறம் என்ன பாரு, கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். குஹனை ஆற தழுவிக்கிட்டார். ராமர் கட்டி பிடிக்கதான் ரொம்ப கம்மியா இருக்கும். கிருஷ்ணாவதாரத்துல அதெல்லாம் சொல்லவே தேவையில்ல. கிருஷ்ணாவதாரத்துல யாரை பார்த்தாலும் என்ன பண்ணுவார்? அவரு கட்டி பிடிச்சிப்பார். இன்னும் சைத்தன்ய மகாபுர அவதாரத்துல சொல்லவே தேவையில்லை, எல்லாரையும் அவர் ஆலிங்கனம் பண்ணிப்பார். ஆனா ராமாவதாரத்தில் ரொம்ப பார்த்து பார்த்து தான் தொடவே செய்வார். ஒன்னு குஹனுக்கு கிடைச்சது, ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா சுக்ரீவனுக்கு கிடைச்சது, மூணாவது ஹனுமானுக்கு கிடைச்சது, அவ்வளவுதான். அப்புறம் விபீஷனுக்கு கிடைச்சது, மற்ற யாருமே தொடவே முடியாது ராமர். அப்படி இருக்கும்போது கட்டி பிடிச்சுக்கிட்டாராம். கட்டி பிடிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கும் ஆசை கட்டி பிடிக்கணும்னு சொல்லிட்டு, ஆனா தொடவே அவனுக்கு தொட விருப்பம் இல்லை. அப்படியே நின்று இருக்கான் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ராமர் சும்மா விடல. ராமர் என்ன பண்ணார்? மறுபடியும் பேச ஆரம்பிச்சார். என்ன பேசினார் அப்படின்னா, ஹே குஹா, பாரு இங்க யார் வந்திருக்காங்க பாரு, உன்னுடைய தம்பியாகிய லக்ஷ்மணன் வந்திருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வரைக்கும் ராம லக்ஷ்மண ராம லக்ஷ்மண ராம லக்ஷ்மணன் சொல்லிட்டு இருந்தவங்கள பிரிச்சுட்டாரு. இப்ப ராம
குஹ லக்ஷ்மணன் சொல்லி பிரிச்சுட்டார். அது மட்டும் இல்லாம கடைசியில் என்ன பண்ணாரு, சீதையை வேற காட்டாராம். தம்பின்னு சொல்லிட்டு இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு கடைசியில் சீத்தையும் காட்டார். பாடுறா சீத்தையா பாடுறா அப்படின்றாரு. யாருமே வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு அளவோட தான் வச்சுப்பாங்க. வீட்டுக்கு கொண்டு வந்து ஒய்ஃப் எல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க இல்லையா. ஆனா என்ன பண்ணாரு அவரு, சீதையை பார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சீதையை பாருன்னு சொல்லி சொல்றாரே தப்ப அவர் பாத்துருவானா, பார்க்கவே இல்லையா, அப்படியே கீழே குளிஞ்சிட்டே இருக்கானா. ஸோ அப்படி சீதையை பாருன்னு சொல்ற பின்னாடி அவர் என்ன பண்றாரு, சீத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றாரா. சீத்தை எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, ஸ்ரீ மகாலட்சுமி வந்திருக்கா பாருடா அப்படின்னு சொல்லி சொல்லையா. அப்படியே மனைவி வந்திருக்கா பாருடான்னு சொல்லி சொல்லையா. ஜனகனுடைய பொண்ணு வந்திருக்கா பாருடான்னு சொல்லி சொல்றையா. அயோத்தியனுடைய ராணி வந்திருக்கா பாருடான்னு சொல்லி சொல்லையா. உன்னுடைய ஃப்ரெண்டு வந்திருக்கா பாருடான்னு சொல்லி சொன்னாரு. அப்பதான் ஆழ்வார் எழுதுறாரு, ராமர் ஓடி வந்து ராமர் அங்க காத்துட்டு இருந்ததே கருணை, அதுக்கு மேல அவனுக்காக நின்னுட்டு பார்த்து வருவானா எதிர்பார்த்துட்டு இருந்ததே கருணை, அவன் வந்த உடனே ஓடி போனதே கருணை, அவனை கட்டி பிடிச்சதே கருணை, அவன்கிட்ட பேசினதே கருணை, அவனை லக்ஷ்மணனை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே கருணை, அவனுக்கு சீதை இன்ட்ரோடியூஸ் பண்ண, இப்படி கருணை மேல என்ன பண்ணிட்டார் பகவான், கருணைய வருஷிச்சிட்டார். எப்படி சென்னையில வந்து மழை பொழியுமோ, பயங்கரமா மழை வெள்ளம், ஈஸியா ரோடெல்லாம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி பூந்துருச்சு. இன்னும் கார் ஷெட்டுக்கு வரைக்கும் வரவே இல்லை. ஹப்பா தப்பிச்சதுரா இந்த வருஷம் காரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. நைட்டு மறுபடியும் மழை பூந்து சும்மா இஷ்டத்துக்கு அடிக்குது. அவ்வளவுதான், எல்லாம் மூழ்கி போயிடும். அந்த பாரு, அவனால கருணையை தாங்க முடியலையா. இவ்வளவு கருணையா, இவ்வளவு கருணையா, இவ்வளவு கருணையான்னு சொல்லி நினைச்சிட்டே இருக்கும்போது கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவனை மூழ்கடிக்கிற மாதிரி இவ்வளவு கருணையை கொடுக்கிறாரு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான், ஏகேன துஷ்யதி அப்படின்னு சொல்ல. ஒரே ஒரு விஷயம் இருந்தா போதுமா, பகவான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிருவாராம். என்ன அது வேணும் அப்படின்னா, பகவான் மேல அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா போதுமா. ஒரு சின்ன காரியம் பகவானுக்காக பண்ணிட்டோம், என்ன பண்ணுவாரா, அதை மறக்கவே மாட்டாராம். நாம் எவ்வளவு தப்பான என்ன பண்ணார், உடனே அதை மறந்து போயிடறான், அதை ஞாபகம் கூட வச்சுக்க மாட்டாராம். ஸோ அப்படிப்பட்டவர் தான் பகவான். அப்படிப்பட்ட பகவானுக்கு நாம் எப்படி பிரியமானவர்களா மாறணும் அப்படிங்கிற விஷயத்தை இங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அன்பு அன்புன்னு சொல்லி சொல்றமே, அன்புன்னா என்னது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். நான் போன வாரம் உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன். ஒரு ஆழ்வார் என்ன பண்றாரு, பகவான் கிட்ட போயிட்டு, அதாவது சௌரிராஜ பெருமாளா, எந்த ஒரு பெருமாளுக்கு ஒரு கதை சொன்னேன்ல, சௌமியராஜ பெருமாளா, இல்ல இல்ல, நான் போன வாரம் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டோரியில பார்த்தோம் அப்படின்னா ஆழ்வார், ஓய் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாளை பத்தி சொன்னேன். அதுல ஒரு ஆச்சாரம் என்ன பண்றாரு அப்படின்னா, பகவான் கிட்ட போயிட்டு நாராயண மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டார். ஓம் நமோ நாராயணாய அப்படின்ற மந்திரத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டார். இப்ப இன்னும் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார். என்ன தெரியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஆழ்வார் கிட்ட கேட்டார், ஆழ்வாரே மந்திரத்தோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா. புரிஞ்சுக்கிட்டேன் சுவாமி. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் இதுக்கு முன்னாடி சேவகன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாருக்கு, பகவானுக்கு மட்டும்தான் நானு சேவகன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, நான் உண்மையில பகவானுடைய சேவகனை காட்டிலும் பக்தனுடைய சேவகன் அப்படிங்கிற விஷயம், அந்த அந்த ரகசியம் எனக்கு இப்பதான் புரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொன்னார். சொன்னே பகவான் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவருக்கு வரத்தை எல்லாம் கொடுத்து அவருக்கு என்ன பண்றாரு, தசாவதாரத்தை காட்டினான்னு சொன்னா இல்ல, சொன்னா இல்லையா, ஞாபகம் இருக்கா, மண்டை ஆட்டுறீங்க, ஞாபகம் வச்சிருக்கீங்க. அப்படிதான் பகவான் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு பக்தனுக்கு பிரியமானவனாகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இங்க நம்மளுக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுக்கிறார். நாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா மாறணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒன்னும் பெருசா செய்ய வேண்டாம். பகவத்கீதையில 12ஆம் அத்தியாயம் புக் எடுத்துக்கோங்க, 13ஆம் ஸ்லோகத்துல இருந்து 20ஆம் ஸ்லோகம் வரைக்கும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா தெரியும், யோமத் பக்த சமய பிரியா பக்தோசி அதீவமே பிரியா யோமத் பக்த சமய பிரியான்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லுவாரு. இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன், இப்படிப்பட்ட பக்தன் எனக்கு மிகவும் பிரியமானவன் சொல்லிட்டு ஒரு 20-25 குணங்களை சொல்லுவார். இந்த குணங்கள்லாம் இருந்தா நம்ம என்ன பண்ணலாம், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்களா மாறிடலாமா. குணங்கள் அப்படின்னா என்னது, முதல்ல குணத்திற்கு சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம் அப்படின்னா பூஷணம் அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. சாதவஹா சாது பூஷணஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குணங்களுக்கு இன்னொரு பேர் என்னது, எல்லாருமே சாது பூஷணம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சாதுக்களுடைய நற்குணங்கள் பூஷணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
இந்த பூஷணம்ன்ற வார்த்தை வேற இடத்துல யூஸ் பண்றாங்க. எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்க? பத்ம விபூஷன், பத்மபூஷன் அப்படி யூஸ் பண்றாங்கல்ல. அப்ப பூஷணம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? கேடயம், இல்லைன்னா அது என்ன சொல்றாங்க, பதக்கம் சொல்றோம்ல. கவர்மெண்ட் என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு காரியம் பண்ணா ஒரு கிஃப்ட் கொடுக்கு, பாராட்டு விழா நடத்தி ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு கொடுக்குது, அது பூஷணம் சொல்லி சொல்றோம். அணிகலன், பூஷணம்னா இன்னொன்னு என்னது, அணிகலன் சொல்லி சொல்லலாம். அப்ப ஒரு பக்தனுக்கு நல்ல குணங்கள் அப்படிங்கிறது என்னவா, அந்த பக்தனுக்கான அணிகலன். அந்த பூஷணத்தை யார் தான் கொடுக்க முடியுமா? பகவான் தான் கொடுக்கணுமா? நானே என்ன பண்ண முடியாது, எனக்கு பத்ம விபூஷன் விருத கொடுத்துக்க முடியாது. எல்லாரும் நாளைக்கு கோயிலுக்கு வந்துருங்க, எனக்கு பத்ம விபூஷன் நான் விருதை நானே கொடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு யாரும் கிளம்பிட முடியாது. அந்த விபூஷன் விருதுல யார் தான் கொடுக்கணும்? பகவான் தான் கொடுக்கணும், இல்லையா? அது போல நமக்கு நல்ல குணங்களை யார் கொடுக்க முடியுமா? பகவான் தான் கொடுக்க முடியுமா? அதான் இங்க சொல்றாரு, அந்த பகவான் கிட்ட இருந்து நம்ம நல்ல குணத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்ற. சரி, என்ன நல்ல குணம் இருந்தா பகவானுடைய இன்பத்தை இல்ல பகவானுடைய ஈர்ப்பை நம்ம பெற முடியும் அப்படிங்கறதா கொஸ்டின் இங்க. நமக்கு பகவான் மேல ஈர்ப்பு வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. பவதாரக பிரபு, உங்களுக்கு ஏன் கிருஷ்ணரை பிடிக்கும்? ஒரே வார்த்தையில சொல்லணும். டைம் அப். உங்களுக்கு ஏன் கிருஷ்ணரை பிடிக்கும்? எல்லார்கிட்ட வரவே இல்லை. ஏன் கிருஷ்ணரை பிடிக்கும்? ஒரே ஒரு வார்த்தை. காப்பாத்துறார். கனகோபால் பிரபு, ஒரே ஒரு வார்த்தை. ஞானத்தை கொடுத்திருக்காரு. எல்லாரும் ஒரு வார்த்தை சொல்ல பார்க்கலாம், கடகடன்ட்டு. கவரக்கூடியவரா இருக்காரு. அப்பாவா இருக்காரு. எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடியவரா இருக்காரு. அழகா இருக்காரு. அடைக்கலமா இருக்காரு. வேற பரமாத்மாவா இருக்காரு. முழுவதற் கடவுளா இருக்காரு. ஆனந்தரக்கூடியவரா இருக்காரு. கருணை வாய்ந்தவரா இருக்காரு. எல்லாரும் இல்லை, நான் கை காட்டுறவங்க. யமுனா பவனி மாதா, பவனி மாதாச்சி பரிபூர்ணமா இருக்காரு. ஓகே, பின்னாடி இல்ல தந்தையா இருக்காரு. அனைத்துமா இருக்காரு. சுப்ரீம் பர்சனாலிட்டி. ஓகே, வெரி குட். புல்லாங்குழல் வச்சிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ஓனர். சொல்லுங்கம்மா. அருள் பிரசாதத்தை கொடுக்கிறாரு. ஓகே, அதான் ஏன் பிடிக்கிறதா கொஸ்டின். ஏதாவது ஒரு குணத்தை சொல்லணும். அதான் ஏன் பிடிச்சிருக்குன்னு கொஸ்டின். இங்க கொஸ்டின் வேற, ஆன்சர் நீங்க எனக்கு எனக்கே சொல்லி கொடுக்காதீங்க. ராஜேந்திரன் பிரபு தேவை கொடுக்கக்கூடியவரா இருக்காரு. ஆளே முடிஞ்சிருச்சு. கருணையோட இருக்காரு. எல்லா குணங்களும் நிறைஞ்சவர். லீலைகள் பண்றார், மோட்சம் கொடுக்கிறார். வேற வசீகரக்கூடியவரா இருக்காரு. பிரபு எங்க கிளம்பிட்டார்? பிடிக்கலையா கிருஷ்ணரை? ஹரிபோல். இனிமேல கிளாஸ் நடக்கும்போது எல்லாத்தையும் கூப்பிட்டாதான் வேலைக்காகும். தல்மத்தை நிலை நடத்திட்டார். ஓகே, நல்ல வலையை காட்டக்கூடியவர். ஓகே, போதும். இப்ப நமக்கெல்லாம் இத்தனை குணங்கள் தெரியுது பகவானை பிடிக்கிறதுக்கு. பகவான் இப்ப நம்மளை பாக்குறாரு. சரி, உன்னை பிடிக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு குணம் சொல்றா, எனக்கு உன்கிட்ட கூட ஒரு நல்ல குணத்தை சொல்றா. உன் மேல நான் கருணை காட்டுறதுக்கு உன்கிட்ட கூட ஒரே ஒரு நல்ல குணத்தை சொல்றேன், நான் உன்னை வந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா என்ன குணத்தை சொல்ல முடியும்? இப்ப நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னா ஒரே ஒரு குணம் சொல்லலாம். என்கிட்ட எந்த நல்ல குணம் இல்லைன்னு உண்மையா ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு அது ஒரு நல்ல குணம்னு சொல்லி சொல்லலாம், இல்லையா? அதுக்கு மேல ஏதாவது சொன்னீங்கன்னா எல்லாமே பொய். அப்ப நம்மை பார்த்து பகவான் அட்ராக்ட் ஆகணும், என்ன வேணும்? நம்மளுக்கு ஏதாவது ஒரு குணங்கள் வேணும். இப்போ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். பொண்ணு அந்த அளவுக்கு நல்லாவா இல்ல, இக்கிலி பிச்சா மாதிரி இருக்கு. ஆனா மாப்பிள்ளை பார்த்தோன்னே என்ன பண்ணும்? அட்ராக்ட் ஆகணும். அப்ப என்ன பண்ணுவாங்க? மேல பெயிண்ட் அடிச்சிருவாங்க, இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லா உட்காந்து பட்டி பார்த்து ஒரு 3 கோட்டிங் பெயிண்ட் அடிச்சு விட்டு ஃபுல்லா மேக்கப்லாம் போட்டு அமுச்சு விட்டாங்க. நான் அப்படியே கும்முன்னு ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிப்போம். அடுத்த நாள் கிளியர் பண்ணும்போது அந்த பட்டி தொட்டெல்லாம் கலந்து வரும்போது தெரியும், இல்லையா?
அது போல நம்ம கிட்ட ஒரு நல்ல குணமே இல்லைன்னாலுமே கூட என்ன பண்றாரு குரு, நம்மள மேக்கப் பண்ணிடுறாரு. நல்ல குணங்கள் இருக்கிற மாதிரி இதை மேக்கப் பண்ணி பகவான் நின்று டிக் வாங்கி உள்ள அமுச்சு விட்டுறாரு. ஸோ அதான் இங்க சொல்றாரு, நான் உங்க மேல பிரியத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல அதுக்கு தகுந்த மேக்கப்லாம் வேணும் இல்லையா? அவன் தான் மாப்பிள்ள, நாம தான் பொண்ணு இல்லையா? ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா கோத்ருப்த வரணம் ததா அப்படின்னு சொல்லிட்டு 5வது சரணாகதியினுடைய குணங்களா சொல்றாங்க. கோத்ருப்தம், கோத்ருப்தம் அப்படின்னா வரனை பார்ப்பதை போல. வரனை பார்க்கறதுனா என்ன அர்த்தம்? ஹரே கிருஷ்ணா, எங்க ஸ்கூல் மாதிரி மேல நடத்தணும். எங்க போறீங்க எங்க போறீங்க? கோத்ருப்த வரணம், வரணம் சொல்லிச்சா உங்களுக்கு தெரியல? வரணம், வாரணம், வரம் பார்க்கிறோம். கோத்ருப்த வரணம் அப்படின்னா இப்ப வந்து ஜெகதீஸ்வரம் என்ன பண்றாரு, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டாரு. பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு கிட்ட சொல்றாரு, அம்மா இன்னைக்கு தான் உனக்கு கல்யாணம், வந்துரு. அந்த பொண்ணு என்ன பண்ணும்? ஓகேப்பா, அவ்வளவுதான். அந்த பொண்ணு என்ன பண்ண மாட்டா, கேள்வியே கேட்க மாட்டா. மாப்பிள்ளை பேர் என்ன, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு எப்படி இருப்பாரு, நல்லா வெள்ளையா இருப்பாரா, ஒயிட் ஸ்கின்னா இருப்பாரா, நல்லா ஹைட்டா இருப்பாரா, நல்லா பாடியோட இருப்பாரா, குண்டா இருப்பாரா, ஒல்லியா, எதுவுமே கேட்க மாட்டா. கேட்க கூடாதான். முன்னாடியே போட்டோ பார்க்கறதெல்லாம் கிடையாது அன்னைக்கு. ஏன்னா அப்பா மேல என்ன இருக்கு அவங்களுக்கு? பொண்ணுக்கு நம்பிக்கை இருக்கு. எங்க அப்பா என்ன பண்ண மாட்டார், கண்டிப்பா ஏமாத்த மாட்டார், எனக்கு தகுந்த ஒரு வரணும் என்ன பண்ணுவார் எங்க அப்பா, கண்டிப்பா கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கையோட என்ன பண்றா, அப்பா சொல்ற ஒரு மாப்பிளைய, கை காட்ட மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிற. பண்ணிக்கிறது மட்டும் கிடையாது, வாழ்க்கை ஃபுல்லா அதுக்கப்புறம் அவ கூட தான் இருக்க, இருந்து சேவை பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் ஒரு சரணாகதன் இருக்கணுமா. சரணாகதன் என்ன பண்றான் அப்படின்னா, குரு நம்ம கை காட்டார், இவர் தாண்டா பகவான், இவர் தாண்டா நீ சேவை பண்ணும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன பண்றது கிடையாது, கேள்வியே கேட்கறது கிடையாது. குரு கிட்ட போய் கேள்வி கேட்கறது கிடையாது. இவர் பகவானா இருப்பாரோ, எனக்கு சந்தேகமா இருக்கே, இல்ல வேற யாரையாவது வழி பண்ணலாமா, வேற எந்த விதமான எண்ணமும் இல்லாமல் ஒரே மனதோட இருக்கான் இல்லையா? அதான் கோத்ருப்த வரணம் ததா அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த உதாரணம் ஏன் சொன்னேன் இப்ப நானு? இந்த உதாரணம் ஏன் வந்தது? கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? எல்லாம் நிறைய பேர் கல்யாண வயசுல இருக்கனால கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. அப்ப நமக்கு நம்ம மாப்பிள்ளைக்கு நம்மளை பிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன நல்ல குணங்கள்லாம் வேணும் இல்லையா? அந்த நல்ல குணங்கள் தான் என்ன சொல்றோம், பூஷணம் சொல்லி சொல்றோம், அணிகலன்கள் இல்ல நான் அடையக்கூடிய நகைகள் சொல்லி சொல்றோம். அந்த விஷயம் தான் கிருஷ்ணர் இந்த பிரகலாதன் சொல்றாரு. அந்த அசுர குழந்தைகள் சொல்றாரு, அப்பா நீங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா மாறணுமா? ஆமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல்ல கிருஷ்ணர்னா யாருன்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர்னா யாரு அப்படின்னு கேட்கும் போது அவர் சொல்லிட்டாரு, கிருஷ்ணர் தான்ப்பா நம்ம எல்லாருக்கும் உற்ற உறவினர், அவரை விட நம்மளுக்கு நல்ல நண்பன் யாருமே கிடையாது. ஏன்னா நம்ம திடீர்னு ஒருத்தரை வந்து நீ கிருஷ்ணருக்கு நண்பனா மாறணும் அப்படின்னா, கிருஷ்ணருக்கு நீ பிடிச்சோனா மாறணும்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டானா முதல் கேள்வி நம்ம என்ன கேட்கணும், முதல்ல கிருஷ்ணனா யாருப்பா, அவனுக்கு நான் ஏன் பிடிச்சவனா மாறணும் அப்படின்னு கேள்வி கேட்க வந்துரும். அப்ப நான் முதல்ல என்ன தெரியுமா தெரிஞ்சுக்கணும், நான் ஏன் கிருஷ்ணருக்கு பிடித்தவனாக மாற வேண்டும் அப்படின்ற கேள்வி கேட்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் அதான் முதலே சொன்னேன், இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பயுமே யாருக்காவது பிடிச்சவங்களா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், இவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சவங்களா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த வாழ்க்கை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கல. ஆனா கிருஷ்ணருக்கு பிடித்தவர்களாக மாற ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுதான் இந்த ஆத்மாவிற்கு முழுமையான ஆனந்தத்தை கொடுக்கும். அதனால முதல்ல நாம் ஆனந்தமா இருக்கிறதுக்கு கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா மாறணும். இதுதான் நம்முடைய ஸ்வரூப நிலை அப்படின்னு சொல்லலாம். சரி, கிருஷ்ணருக்கு பிரியமானவர்களா மாறணும் முடிவு பண்ணிட்டோம். எப்படி மாறுவது அப்படின்னு கேட்கும்போது இங்க பிரகலாத மகாராஜன் ஒரே ஒரு குணத்தை சொல்றாரு. இதே குணமானது இந்த ஸ்ரீமத் பாகவத்தில் இங்க சொல்றாரு இல்லையா, இதே விஷயத்தை மறுபடியும் நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே 7வது ஸ்கந்தத்துல 9ஆம் அத்தியாயத்தில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இந்த 7வது ஸ்கந்தம் ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா முதல் 6 அத்தியாயங்கள் நினைக்கிறேன், இல்ல முதல் 10 அத்தியாயங்கள். முதல் 10 அத்தியாயங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், ஒரு பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்ற குணங்களை சொல்றதுக்கு பேரு முதல் 10 அத்தியாயங்கள். அதாவது பிரகலாதனுடைய குணங்களை சொல்ல வந்தது முதல் 10 அத்தியாயங்கள். இயற்கையாகவே ஒருவனுக்கு பக்தி தோன்றிடுச்சு. யாருக்கு? பிரகலாதனுக்கு என்ன ஆயிடுது, பிறக்கும் போதே அவனுக்கு பக்தி இயற்கையாகவே இருக்கு.
ஸோ இயற்கையாகவே ஒருவனுக்கு பக்தி இருந்தா அவன் எப்படி இருப்பான், தூய பக்தன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது முதல் 10 அத்தியாயங்கள். கடைசி 6 அத்தியாயங்கள் இருக்கு இல்லையா, அது அப்படியே ஆப்போசிட். என்ன ஆப்போசிட் அப்படின்னா, ஒருவனுக்கு இயற்கையாகவே பகவான் மேல பக்தி கிடையாது, ஆனால் அவனுக்கு பகவான் மேல பக்தியை வளர்த்து கொள்வதற்கு ஆசை இருக்கு. அப்ப அவனுக்கான என்ன வழி. அதாவது முதல் 10 அத்தியாயங்கள் அப்படிங்கிறது சாதன பக்தி இல்லாம ராகானுக பக்தியை பத்தி பேசுறது. கடைசி 6 அத்தியாயம் அப்படிங்கிறது சாதன பக்தியை பத்தி பேசுறது. சாதன பக்தினா என்னது, ஒரு சில செயல்பாடுகளால் நாம் என்ன பண்றோம், பகவான் மேல அன்பை வளர்த்து கொள்ள முயற்சி பண்றோம். ராகானுக பக்தி அப்படின்னா இயற்கையாகவே நமக்கு என்ன இருக்கு, பகவான் மேல அன்பு அப்படிங்கிறது நேச்சுரலாவே இருக்கு. சோ இது பிரகலாதன் கிட்ட நம்ம முதல்ல 10 அத்தியாயத்துல பாக்குறோம். கடைசி 6 அத்தியாயம் யாருக்கு, நமக்கு. ஆனா இந்த ரெண்டு விஷயத்திலும், இந்த ரெண்டு பார்ட்லயும் ஒரே ஒரு விஷயம், காமனான ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஸ்லோகம், இதே போல ஒரு ஸ்லோகம் மறுபடியும் 9ஆம் அத்தியாயத்துல பேசுவார். நாரதர் பேசுவார். நாரதர் தான் பிரகலாதனுடைய குரு இல்லையா, நாரதர் அதே விஷயத்த பேசுவார். வர்ணாசிரம தர்மத்தை எல்லாம் பேசி முடிப்பார். பிராமண தர்மம், க்ஷத்ரிய தர்மம், வைஷ்ய தர்மம், சூத்ர தர்மம், ஸ்திரீ தர்மம், ஆபத் தர்மம், பிராயஷ்சித்த தர்மம், அப்புறமேல பிரம்மச்சாரி தர்மம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்த தர்மம், சன்னியாச தர்மம், எல்லா தர்மத்தையும் பேசி முடிச்சுட்டு கடைசியில ஒரே ஒரு ஸ்லோகத்தை சொல்லி முடிப்பார். நீ கோவிந்தனை திருப்திப்படுத்தணும் அப்படின்னா எல்லா உயிர்களுக்குள்ளா இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார், எல்லோருக்கும் எல்லோரிடமும் அன்பா இருக்க முயற்சி பண்ணு, எல்லாரையும் சமமா நடத்த முயற்சி பண்ணு, இந்த ஒரு குணம் தான் கோவிந்தனை திருப்தி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நாரதர் அங்க சொல்லுவார். அதே விஷயத்த எங்க சிஷ்யன் சொல்றார். யாரு, பிரகலாதன் இல்லையா. குரு சொல்ற விஷயத்த என்ன பண்ண சிஷ்யன் மறுபடியும் ரிப்பீட் பண்ணும் இல்லையா. அங்க குரு ஏற்கனவே சொல்லி கொடுத்திருக்காரு, அவரு அந்த விஷயத்தை இங்க ரிப்பீட் பண்றாரு. என்ன ரிப்பீட் பண்றாரு, தஸ்மாத், ஆதலால், தஸ்மாத் தேர்ஃபோர் அப்படின்னு அர்த்தம். தஸ்மாத் தேர்ஃபோர் சர்வேஷு பூதேஷு, சர்வேஷு பூதேஷு எல்லா உயிரினங்களிடமும், குறிப்பிட்ட உயிரினங்கள் கிடையாது, எல்லா உயிரினங்களிடம். எல்லா உயிரினம்னா இங்க என்ன, எதை எதை குறிக்குது, மனுஷங்க மட்டும் கிடையாது, எல்லா விதமான உயிரினங்களும். எதெல்லாம் பிறவி எடுத்திருக்கோ இந்த உலகத்துல, எதுக்கெல்லாம் பிறப்புன்னு ஒன்று இருக்கோ அந்த எல்லா உயிரினங்களுக்கும் சர்வேஷு பூதேஷு தயாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. தயாம்னா என்னது, கருணை காட்டுங்க, தயாம் அப்படின்னு சொல்லி சொல்ற. குருதே சௌஹிருதம், எப்படி கருணை காட்டணும் அப்படின்னா, ஒரு ஓனர் மேல உட்காந்துட்டு பிச்சை காசு போடுறாங்கல்ல, அது போல கருணையை காட்டக்கூடாது. அந்த மாதிரி பண்ண காரியங்களா இருக்கு. இங்கிலீஷ்காரன் என்ன பண்ணா, இந்தியன்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பண்ணு தூக்கி தூக்கி போடுவான், பிரெட்டை தூக்கி போடுவான். எப்படி தூக்கி போடுவான், பிச்சைக்காரன் இந்த நாய்க்கு போடுற மாதிரி, பிஸ்கெட் போடுற மாதிரி என்ன பண்ணுவான், பண்ணை இப்படி தூக்கி தூக்கி போடுவான். மெர்சிஃபுல் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கருணை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்படிப்பட்ட கருணை காட்டக்கூடாது. எப்படிப்பட்ட கருணை இருக்கணுமா, சௌஹிருதம், ஒரு நண்பனை போல இருக்கணும்னு சொல்லி சொல்றார். பொதுவா நம்ம மேல யாராவது கருணை காட்டினாவே உடனே என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கை உடனே ஓங்கி போயிடும். நான் கொடுக்குறேன்டா, கீழே இருடா, அடங்கி இருடா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவனை அடிமையா நடத்த தான் முயற்சி பண்ணுவோம். யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, உடனே ஃப்ரெண்ட்ஷிப்லாம் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா இங்க சொல்றாரு, நீ மற்றவங்களுக்கு நல்லது பண்ணும், மற்றவங்களுக்கு கருணையை காட்டணும். எப்படி கருணையை காட்டணும், ஹலோ எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா, எப்படி கருணை காட்டணும், நண்பனை போல கருணை காட்டணும் சொல்லி சொல்ற. நண்பனை போல கருணை காட்டணும் என்ன அர்த்தம், அவன் கேட்காமலேயே இப்ப என்ன பண்ண, நம்ம அவன் மேல கருணை காட்டும். கேட்டு கருணை காட்டுறதுக்கு பேர் கருணை கிடையாது. கேட்காம என்ன பண்ண, அவனுக்கு போய் நல்லது பண்றோம் இல்லையா, அதான் நண்பனை போல கருணை காட்டணும் அப்படின்னு அர்த்தம். அதே போல நண்பனை போல கருணை காட்டணும் அப்படின்னா சொல்லி காட்டிட்டே இருக்கக்கூடாது. சும்மா சுத்திட்டு இருந்தான் பையன், நான் தான் அவனை ஏத்தி விட்டேன், கரை ஏத்தி விட்டேன், ஒன்னும் இல்லாதவன், நான் தான் ஏதோ பார்த்து அவனுக்கு உதவி பண்ணேன், இன்னைக்கு மேல சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. செஞ்சதை என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஞாபகமே வச்சுக்கூடாது. எது ஞாபகம் வச்சுக்கூடாது. உனக்கு நான் செஞ்சேன்ப்பா, தெரியலையே, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கணும். அப்படிதான், உனக்கு நான் எதுவுமே பண்ணவே இல்லையேப்பா அப்படின்னு நினைச்சுக்கணுமா. அப்படிதான் நண்பனை போல இருக்குன்னு சொல்லி சொல்றார். யார் இருக்க முடியும் அந்த மாதிரி நண்பர்கள், யார் இருக்க முடியும் இந்த உலகத்துல, யார் இருக்க முடியும், கிருஷ்ணரை தவிர யாருமே இருக்க முடியாது. இதை தான் சொல்லி கொடுங்கன்னு சொல்றாரு பிரபுபாத், வேற ஒன்றும் கிடையாது. பிரபுபாதோடைய பொருளை என்ன தெரியுமா சொல்றாரு, 3 விஷயத்த மக்களுக்கு சொல்லி கொடுங்க. இந்த 3 விஷயத்த சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்களும் அமைதியா இருப்பீங்க, மக்களும் அமைதியா இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பிரச்சாரம் சொல்லி சொல்றார்.
பிரச்சாரம் அப்படின்னா இந்த 3 விஷயத்தை, இந்த 3 கொள்கைகளை மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் பிரச்சாரம் பண்றோம்னு சொல்லி சொல்றோம். எதை பத்தி பிரச்சாரம் பண்ணும்? 3 விஷயத்தை பத்தி பிரச்சாரம் பண்ணுமா? என்னென்ன விஷயத்தை பிரச்சாரம் பண்ணும்? போக்தாரம் யக்ய தபசாம். எல்லா உயிரினங்களுக்கும், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் அவர் மட்டும்தான் சொந்தக்காரர். போக்தாரம் அப்படின்னா அவர் தான் சொந்தக்காரர். யக்ய தபசாம். போக்தாரம்னா அவர் எல்லாத்தையும் அனுபவிப்பாளர். எல்லாருக்கும் அவர் தான் அனுபவிப்பாளர். போக்தாரம் யக்ய தபசாம். சர்வலோக மகேஸ்வரம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஓனர் யார் தான்? அவர் ஒருத்தர் தான். அவர் மட்டும்தான். நானும் ஒரு சைடு ஓனர் அப்படின்னு சொல்லிக்காதீங்க. அவர் ஒருத்தர் மட்டும்தான் ஓனர். நம்மளாம் ஓனர்ஸ் கிடையாது. சர்வலோக மகேஸ்வரம். 3வது சுகிருதம் சர்வபூதானம். அவர் மட்டும்தான் நம்முடைய உற்ற நண்பர். இந்த 3 விஷயங்களை புரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொல்றார். என்னன்னது? முதல் விஷயம் என்னது? அவர் ஒருத்தர் தான் அனுபவிப்பாளர். அவர் ஒருத்தர் தான் அனுபவிப்பாளர். 2வது, அவர் ஒருத்தர் தான் உரிமையாளர். 3வது, அவர் மட்டும்தான் நம்மளுடைய சொந்தம். நமக்கு நல்லது பண்ணக்கூடியவர். ஸோ இந்த 3 குணங்கள் நாம பார்க்க முடியும். அதாவது இந்த உலகத்துல நான் யாருக்கும் நல்லது பண்ண முடியாது. யார் தான் நல்லது பண்ண முடியும்? பகவான் மட்டும் தான் நல்லது பண்ண முடியும். நான் பண்றவன் கிடையாது. உலகத்துல பண்றவன்லாம் யார் தான்? அவன் மட்டும்தான். அப்ப 3 குணங்களை பத்தி பேசுறார். என்ன 3 குணங்கள்? நான் அனுபவிப்பாளன் கிடையாது, சொந்தக்காரன் கிடையாது, நான் செய்யவும் முடியாது, நான் செய்பவனும் கிடையாது. அப்ப யார் தான் செய்யறாங்க? பகவான் தான் அனுபவிப்பாளர், பகவான் தான் உரிமையாளர், பகவான் தான் செய்பவர். எதை செய்பவர்? நன்மை செய்பவர். ஏன்னா கிருஷ்ணர் தான் சொல்றாரு, போக்தாரம் யக்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் அப்படின்ற வார்த்தை அங்கே யூஸ் பண்றார். இங்க என்ன இருக்கு? சௌஹிருதம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. சௌஹிருதம் சுகிருதம் எல்லாமே ஒரே அர்த்தத்தை கொண்டது. சௌஹிருதம் சுகிருதம் எதை சொல்லுது? நம்மளுக்கு நமக்கு நன்மை செய்பவர். நண்பன் அப்படின்னாவே என்னதான் அது? நன்மை செய்பவர். இதுக்கு நிறைய குரல்லாம் இருக்குல்ல. ஏதாவது ஒரு குரல் எடுத்து விடுங்களேன், நண்பனை பத்தி சொல்லக்கூடிய குரல். உடுக்கை இழந்தவன் கை போலே அங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. என்ன சொல்றாங்க? சுதர்ஷன் மிருதங்க அடிச்சுட்டே இருக்கான். அடிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னுட்டு வேஷ்டி கொஞ்சம் கல்ற மாதிரி ஆகுது. உடனே என்ன பண்ண தேவையில்லை, அவன் யாரையும் எதிர்பார்க்க தேவையில்லை இல்லையா? கை என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்கா மிருதங்கத்தை டக்கு நிறுத்தி வேலைக்கு போயிடுது. போய் உடனே முடிச்சு போட்டு மறுபடியும் வந்துடுறான், டக்கு டக்குன்னு வந்துடுறான். யாரும் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, சுதர்சனா வேட்டி அவுந்துட்டு இருக்குடான்னு யாரும் சொல்லவே தேவையில்லை. அவிழ்ந்த மாத்திரத்தை என்ன பண்ணு, கை உடனே ஆட்டோமேட்டிக்கா போய் ஹெல்ப் பண்ண போயிடுது இல்லையா? அது போல நண்பர்கள் வரணுமா? சொல்லவே தேவையில்லை. ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரி கஷ்டமா இருக்கு கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லவே தேவையில்லையா? சொல்லாது கூட என்ன பண்ண போய் நம்ம வாலண்டியரா ஹெல்ப் பண்ண போகணுமா? யாராவது இருப்பாங்களா இந்த உலகத்துல? சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க, அப்புறம் பேசுறேன், டைம் இல்லை, கொஞ்சம் பிஸியா இருக்கேன், அப்புறம் கால் பண்றேன். இன்னும் சொல்ல போறோம், இன்னும் ரொம்ப ஃபேஷனா சொல்லணும் அப்படின்னா வி வில் லெட் யூ நோ இல்லையா? இப்ப இது ரொம்ப ஃபேமஸான வார்த்தை, வில் லெட் யூ நோ அப்படின்னு சொல்லிடுவோம். என்ன லெட் யூ நோ? ஒண்ணு அவ்வளவு, அதுக்கு மேல வராத அர்த்தம். யாரும் அதை பண்ண முடியாது. இங்க சொல்றாரு, பகவான் சொல்றாரு, இந்த 3 குணங்களை சொல்றார். மக்களுக்கு இந்த 3 குணத்தை சொல்லிக் கொடுங்க. என்ன சொல்லிக் கொடுக்கணும்? முதல்ல அவர் ஒருத்தர் தான்ப்பா அனுபவிப்பாளர் இந்த உலகத்துல. அப்படின்னு என்ன அர்த்தம்? என் வீடும் அவருடைய அனுபவத்துக்கு தான், என்னுடைய குடும்பமும் அவருடைய அனுபவத்துக்கு தான். நான் போடக்கூடிய உடையிலிருந்து, நான் உண்ணக்கூடிய உணவுல இருந்து, நான் செய்யக்கூடிய வேலையிலிருந்து எல்லாமே யாருக்காக தான்? அவருடைய சந்தோஷத்துக்காக மட்டும்தான் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நான் எதை செஞ்சாலும் அவருக்காக செய்யறேன், அவருடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன், அவருடைய சந்தோஷத்துக்காக செய்யறேன்ற எண்ணத்தோட செய்யணும். இவர்னா யோசிச்சு பார்க்கணும், இதை செஞ்சா பகவான் சந்தோஷமா இருப்பாரா? இருந்தா செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. அப்ப நாம் இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கணும், இந்த ஒரு குணத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் என்ன செயல்பாடை செஞ்சாலும் அது அவருடைய சந்தோஷத்திற்காக இருக்கணும். போக்தாரம் யக்ய தபசாம். 2வது குணம் என்ன சொல்றாரு? சர்வலோக மகேஸ்வரம். எல்லாம் அவருடைய சொந்தமானது. எல்லாமே அவருக்கு சொந்தமானது என்ன அர்த்தம்? எல்லாமே அவருக்கு சொந்தமானது என்ன அர்த்தம்? நாம் எதுக்குமே சொந்தக்காரங்க இல்லைன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உலகத்தில் நாம் கஷ்டப்படுறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஐயோ என்னது போயிடுச்சு, ஐயோ என்னது போச்சு, ஐயோ எனக்கு வரல, எந்த நினைச்சிட்டே தான் என்ன பண்றோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் நாம் எப்படி இருக்கோம் அப்படின்னா, பகவானு கீழே வேலை பண்ணிட்டு இருக்கோம். அவர் நமக்கு ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, யூஸ் பண்ணிக்கோப்பான்னு கொடுக்குறாரு, யூஸ் பண்றோம், திருப்பி கொடுத்துறோம், அவ்வளவுதான். நம்முடைய நினைக்கும் போது நம்மளுக்கு என்ன வருது?
பற்றுதல் வருது, விருப்பு வெறுப்புலாம் வருது. நம்ம அது கிடையாதுப்பா, ஏதோ யூஸ் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு கொடுத்துறோம் அப்படின்னு நினைச்சா நம்மளுக்கு பற்றுதலே வராது. ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸுக்கு போற மாதிரி தான். எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல போய் தங்க போறோம், கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தங்க போறோம். சாவி கொடுக்குறாங்க, சார் யுவர் ரூம் நம்பர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரூம் வாங்கிட்டு வந்துடுறோம். வாங்கிட்டு வந்த பின்னாடி இந்த பெட் யாருது, எந்து, இந்த சோஃபா யாருது, எந்து, இந்த டாய்லெட் பாத்ரூம் யாருது, எந்து, எத்தனை நாளைக்கு? வெறும் ஒரு நாளைக்கு. அதுவும் எந்துன்னு சொல்லிக்க முடியாது, சொல்லிட்டு அதெல்லாம் கிழிச்சு வச்சிட முடியாது இல்லையா? அந்த ஒரு நாள் கூட, அந்த ஒரு நாள் என்ன பண்ண ரொம்ப ஜாக்கிரதையா உபயோகப்படுத்திட்டு திருப்பி கொடுத்துடணும். ஏன்? ஏன்னா அவன் ஃபைன் போட்டுருவான் திருப்பி கொடுக்கலாம் இல்லையா? அப்ப நாம் என்ன பண்றோம், ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல போய் எப்படி வசிச்சுட்டு வரோமோ அது போல இந்த உலகத்துல வாழ கத்துக்கணுமா. கிருஹே அதிதிவத் வச அப்படின்னு தான் உத்தவ கீதையில கிருஷ்ணர் சொல்றார். நாம வெளி வீட்டுல போயிட்டு ஒரு உறவினர் போல வாழக்கூடாதான். நம்முடைய வீட்டை நாம எப்படிதான் வாழணுமா, ஒரு கெஸ்ட் மாதிரி வாழணுமா. கெஸ்ட் மாதிரி வாழ்றது என்ன அர்த்தம்? பெருசா எதிர்பார்க்க கூடாது இல்லையா? கெஸ்ட் வராங்க, இப்போ நிறைய ஃபெஸ்டிவலாம் நடக்குது, கெஸ்ட்லாம் வருவாங்க. வந்தால் என்ன பண்ணுவோம், எல்லாருக்குமே பெட் இருக்கவங்களுக்கு பெட் கொடுக்க முடியும், டார்மெட்ரி இருக்கவங்களுக்கு டார்மெட்ரி கொடுக்க முடியும், அவங்க வசதி தகுந்த மாதிரி கொடுத்துருவோம். யூஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் எண்ணத்தோட யூஸ் பண்ண, என்ன எண்ணத்தோட யூஸ் பண்ணுவாங்க? இது என்னுடையது இல்லை அப்படின்ற எண்ணத்தோட யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு கொடுத்துருக்காங்க, தற்காலிகமாக கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ண, திருப்பி நான் அது ஜாக்கிரதையா பொறுப்பா கொடுத்துட்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இந்த எண்ணம் எல்லாருக்கும் வரணுமா. இந்த உலகமே நம்மளுக்கு என்னதான், ஒரு பெரிய கெஸ்ட் ஹவுஸ் தான். வந்திருக்கோம், வந்து இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணக்கூடாது. இந்த கெஸ்ட் ஹவுஸ் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணும் அந்த அளவுக்கு என்ன பண்ண, யூஸ் பண்ணிட்டு திரும்ப கொடுத்துட்டு போயிடணும். இதுக்கு பேர் தான் உண்மையான கல்வின்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு பேர் தான் உண்மையான ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உலகத்துல பெரிய பிரச்சனையே வராது, பெரிய முரண்பாடே வராது. இப்ப கோயில் இருக்கு, இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் யாருக்கு சொந்தமானது அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா பிரபுபாதருக்கு சொந்தமானது. எல்லாம் யாருடைய கோயில்? இது பிரபுபாவுடைய கோயில். இந்த கோயில் இருக்க எல்லா பொருளும் யாருக்கு சொந்தமானது? பிரபுபாதருக்கு சொந்தமானது. அப்ப இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் யாருக்காக உபயோகப்படுத்தணும்? பிரபுபாவுடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும். சரி, இந்த கோயில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் எப்படி உபயோகப்படுத்தணும்? பிரபுபாதர் எப்படி சொல்லி கொடுத்திருக்காரோ அப்படி உபயோகப்படுத்தணும். இந்த 3 விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் கோயிலுக்குள்ள இருக்கும்போது. இதே தான் உலகத்தில் இருக்கும் போதும். அப்படின்னு அர்த்தம், இந்த கோயில் இருக்கக்கூடிய ஃபேன் இருக்கு, ஃபேன் எதுக்காக யூஸ் பண்ணும்? கிளாஸ் கேட்கும் போது ஃபேன் யூஸ் பண்ணலாம். நான் உட்காந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணக்கூடாது, ஃபேனை போட்டு ஜாலியா மத்தியான நேரத்தில் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்ப இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள் நம்ம என்ன பண்ணும், முதல்ல அவருக்கு சொந்தமானதுன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த புரிதல் தான் இல்லை இந்த உலகத்துல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த 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 டெம்பிள்ல இந்த 3 புரிதல் எல்லாம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், இது பிரபுபாதருக்கு சொந்தமானது. இந்த எண்ணம் இல்லை, என்ன ஆகும்? எல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. யாருக்குங்க சொந்தம் இது? அது தெரியலங்க, சும்மா இங்க இருக்கு அப்படின்னு. என்ன ஒரு நாள்ல எல்லாம் காலியிடும். ஏன்னா யாருக்குமே சொந்தம் இல்லையே, எல்லாம் காலியிடும். அது போகக்கூடாது. நம்ம சொல்றோம், ஏய் இதெல்லாம் பிரபுபாதர் சொந்தமானது, நான் ஒத்துக்கிறேன். அப்புறம் என்ன பண்றாங்க, ரெண்டாவது எல்லாத்தையும் என்ன பண்ணும், ரெண்டாவது ஒன்று என்ன சொன்னானு, எல்லாத்தையுமே அவருடைய சேவைக்காக உபயோகப்படுத்தணும் இல்லையா? இப்ப இது இல்லைன்னா என்ன ஆகும்? சரி, இந்த ஃபேன் வீட்டில் தூக்கி போகக்கூடாதுடா, இது கோயிலுக்கு சொந்தமானது. சரி, நான் என்ன பண்ணுவேன், இங்க படுத்துக்கிட்டு ஹாயா சினிமா பார்த்துட்டு இருப்பேன். ஃபேனு கோயிலுக்கு தான், ஆனா நான் சினிமா பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னு அதுவும் செயல்படுத்தக்கூடாது. இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணும், கண்டிப்பா எல்லாத்தையுமே பிரபுபாதருடைய சேவையில தான் உபயோகப்படுத்தணும். மூணாவது குணம் என்ன சொன்னேன், அவருடைய கட்டளை பிரகாரம் செயல்படுத்தணும். இங்க ஒரு டிவி வச்சிருக்காங்க, டிவியில் என்ன பண்றோம், அப்பப்ப பிரபுபாதரை பத்திய கீர்த்தன்லாம் போடுறோம், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கிறோம். நான் சொல்றேன், நைட்டு 12 மணிக்கு நான் உட்காந்து பிரபுபாத லெக்சர் கேட்க போறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா என்ன ஆகும், கோயில்ல உதச்சி அமைச்சிருவாங்க. இது கோயிலுக்கு சொந்தமானது தான், இதை ஆன்மீகத்தை தான் யூஸ் பண்ணும். ஆனா எப்படி யூஸ் பண்ணும், அது குறிப்பிட்ட லா பிரகாரம் யூஸ் பண்ணி. இந்த 3 விஷயங்கள் இங்க புரிஞ்சுக்கிட்டாதான் கோயில் அமைதியா நடக்கும். இதே போல இந்த உலகமும், இந்த உலகத்தில் நாம இந்த 3 பிரின்சிபலை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், முதல்ல எல்லாமே பகவானுக்கு சொந்தமானது, ரெண்டாவது எல்லாத்தையும் பகவானுடைய சேவையில மட்டும்தான் உபயோகப்படுத்தணும், மூன்றாவது அவர் எப்படி வழிகாட்டி இருக்காரோ அதன் பிரகாரம் எல்லாத்தையும் அவருடைய சேவையில உபயோகப்படுத்தணும். இந்த 3 குணங்களை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப அமைதியா இந்த உலகமே போயிட்டு இருக்கும். இந்த 3 குணங்களை சொல்லிக் கொடுக்கறத என்ன சொல்றாரு, இந்த ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்கிறார். 5ஆம் அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகம், கிருஷ்ணர் சொல்லக்கூடிய கடைசி ஸ்லோகம் இதுதான். போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் கியாத்வா மாம் சாந்தி மிருச்சதி. நீங்க அமைதியை நிலைநாட்டும் அப்படின்னா
இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்கப்பா, அமைதியா இருக்கும்னு சொல்லி சொல்றார். இன்னைக்கு என்ன பண்றாங்க, உலக நாடுகள் வந்து அமைதியை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுக்கிறாங்க. ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்தது. மோடி என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு பெரிய குரூப், இந்தியாவில் ஒரு பெரிய யூஎன் ஒரு குரூப் இருந்துச்சான். அந்த குரூப் என்ன பண்ணாரு, எட்டி உதச்சிட்டார், வெளில போங்கன்னு சொல்லிட்டார். என்ன தெரியுமா காரணம்? ஏன்னா நேரு இருந்த சமயத்துல யூஎன்ஓ வந்து உள்ள வந்துச்சு. இந்தியா பாகிஸ்தானுக்குள்ளார வார், சண்டை நடந்துட்டு, போர் நடந்துட்டு இருந்தது. அப்ப யுனைடெட் நேஷன் இருக்கு இல்லையா, ஐக்கிய நாடுகள் சபை இருக்குல்ல, அது உள்ள புகுந்து நாங்க என்ன பண்ண போறோம், இந்தியா பாகிஸ்தானுக்கு மத்தியில எப்பயும் நாங்க அமைதியை நாங்க வந்து நிலைநாட்டுவோம், அமைதியை பாதுகாக்கிறதா எங்களுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஃபாரம் உள்ள வந்துச்சான். வந்தவங்க என்ன பண்றாங்க, ஒன்னு கிடையாது ரெண்டு கிடையாது, 200 பேர் ஃபேமிலி, 200 ஃபேமிலி இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் அமைதியை உண்டுபடுத்துறதுக்கு. ஆனா இத்தனை வருஷம் என்ன பண்ணிருக்காங்க, இந்தியாவுடைய வீசா, அன்லிமிட்டெட் வீசா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல பெரிய பங்களா கொடுத்துருக்காங்க, சாப்பிட்றதுக்கு ஃபுட் எல்லாம் ஃப்ரீ, அவங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து எல்லாமே ஃப்ரீ, எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு பாகிஸ்தானுக்கு எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மோடி பார்த்தாப்புல, பார்த்துட்டு நீங்க எதுக்கூட உட்காந்துருக்கீங்க, 200 ஃபேமிலி சும்மா உட்காந்து தண்டை சோறு சாப்பிட்டு இருக்கீங்க, ஓடி போங்கன்னு சொல்லி துரத்தி விட்டார். இன்னும் 10 நாள்ல காலி பண்ணணும்னு சொல்லி துரத்தி விட்டார். எதுக்காக சொன்னேன் நான் அப்படின்னா, இந்த உலகத்துல அமைதி நிலைநாட்டுவதற்கு என்னவோ முயற்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்காரு, அமைதிக்கான வழியை கொடுத்துட்டார். இந்த 3 விஷயங்கள் நீங்க சமுதாயத்தை சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா சமுதாயம் என்ன ஆயிடும், ரொம்ப அமைதியாயிடும். என்ன 3 விஷயங்கள்? அவர்தான் அனுபவிப்பாளர், அவர்தான் உரிமையாளர், அவர்தான் செய்பவர், எல்லாத்தையும் செய்யக்கூடியவர் அவர்தான். இந்த 3 விஷயங்கள் என்ன பண்ண மக்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அதான் சந்தோஷம், அதான் சந்தோஷத்துக்கான வழின்னு சொல்லி சொல்றாரு. இதை சொல்லி கொடுக்குறாங்க இல்ல, இதை சொல்லி கொடுக்கறவங்கள பார்த்தா பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா. சரி, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், பகவானுக்கு நாம் எப்படி பிரியமானவர்களா மாறணும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். பகவானுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு கேட்கும் போது, நாம் நிறைய சாஸ்திரம் படிச்சா பகவானுக்கு பிடிக்கும், இல்லைனா இதை பண்ணா பகவானுக்கு பிடிக்கும், அதை பண்ணா பகவானுக்கு பிடிக்கும், இதெல்லாம் பகவானுக்கு தேவையே இல்லை. ஒரு வீட்டில் ஒரு பையன் 4-5 பசங்க இருக்காங்க. 4-5 பசங்கள்ல ஒரு பையன் ரொம்ப பெரிய பணக்காரன், எங்க அமெரிக்காவில் இருக்கான். ஒரு பையன் ஆஸ்திரேலியாவில் இருக்கான். ஒரு பையன் இந்த ஊர்லயே பெரிய டாக்டரா எங்கேயோ பெங்களூர்லயோ டெல்லியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இப்போ 4-5 பசங்க இருக்கான். கடைசி ஒரு பையன் இருக்கான். அவன் என்ன பண்றான், அப்பா அம்மா பின்னாடியே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கான், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருக்கான். அவங்களுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பையனை தான் பிடிக்கும். ஏன்னா அந்த பசங்க என்ன பண்றாங்க, தூரத்துல இருந்து டாட்டா கட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு வேலைன்னு வரும்போது யார் இறங்கி தான் செய்யறாங்க, 5வது பையன் தான் செய்யறான். அப்ப பகவானுக்கு யார் தெரியுமா பிடிக்கும், பெரிய பெரிய தானம் பண்றவங்களோ, தவம் பண்றவங்களோ, இதை பண்றோம் அதை பண்றோம்லாம் பகவானுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. பகவானுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, தனக்கு யாரு பர்சனலா ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களதான் பிடிக்குமா. என்ன சொன்ன, பகவானுக்கு யாரு பர்சனலா ஹெல்ப் பண்றாங்களோ அவங்களுக்கு பிடிக்குமா. சேவை கூட தேவையில்லை, பகவானுக்கு சேவை தேவையா என்ன, அவருக்கு சேவை பண்றது நிறைய பேர் இருக்காங்க. ஹெல்ப் என்னது, உதவி. பகவானுக்கு யார் உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. இப்ப நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு தெரிஞ்சதா? உதவின்ற வார்த்தையே பெரிய முரண்பாடான ஒரு வார்த்தை தான். பகவானுக்கு போய் உதவி பண்ண முடியுமா நம்மளால? என்ன உதவி பண்ணிட முடியும் நம்மளால? பெரிய உதவி எல்லாம் பண்ண முடியாது. உதவினா என்னது, என்னால பண்ண முடியாத விஷயத்த நீங்க செஞ்சா அதுக்கு பேர் என்னது, உதவி. நான் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கேன், அதை மறுபடியும் கொண்டு வந்து செஞ்சா அதுக்கு பேர் என்ன கிடையாது, உதவியே கிடையாது. இந்த பக்கம் தண்ணியை ஊத்தி அம்மா என்ன பண்றாங்க, வீட்டை அலசி விட்டு இருக்காங்க. குழந்தை பின்னாடி வந்து நான் உதவி பண்றேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி தண்ணி ஊத்திட்டே இருக்கு. அடே ஏன்டா உசுறு எடுக்கிற, நானே இங்க தண்ணி ஊத்தி அலசிட்டு தான் இருக்கேன், நீ வேற பின்னாடி தண்ணி வேற ஊத்திட்டே இருக்க, அதுக்கு பேர் உதவி, அது உபத்திரமாயி போயிடும் இல்லையா. இவங்க செய்யாத காரியத்தை செஞ்சாதான் அதுக்கு பேர் உதவி. அப்ப பகவானுக்கு நான் உதவி செய்யணும் அப்படின்னா, பகவானால செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் செஞ்சேன்னா அதுக்கு பேர் உதவி. அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்கா அப்படின்னா இருக்கு. என்ன காரியம் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாக்களோட டீல் பண்றது பகவானுக்கு ரொம்ப கஷ்டம், இந்த உலகத்துல டீல் பண்றது. ஏன்னா நாம் சொன்னா பகவான் வந்து இறங்கி சொன்னா பக்தர் எல்லாம் கேட்கறது கிடையாது, மக்கள் கேட்கறது கிடையாது. என்ன தெரியுமா சொல்றாங்க, ஆமா நீ சுவாமி நீ சொல்லிட்டு போயிடுவ, யாரு ஃபாலோ பண்றது அப்படி என்ன பண்ணுவாங்க, உடனே கேள்வி கேட்டுருவாங்க. கிருஷ்ணரா வந்தார், வந்து பகவான் வந்து சொல்றாரு எல்லாத்தையும் இப்படி பண்ணுங்க, சாரி
அதுக்கு முன்னாடி மத்ஸ்ய அவதாரம், கூர்ம வராக அவதாரம், எல்லா அவதாரத்தை வந்து பகவான் சொல்றாரு, இது பண்ணுங்கப்பா அதுக்கு பண்ணுங்கப்பான்னு சொல்லிட்டு எல்லா ஜனங்களும் என்ன தெரியுமா சொல்லிடுச்சு, சாமிடா சாமி சொல்லிட்டு போயிடும், அதுக்கு என்ன வேலை, நம்மளால முடிஞ்சாதானா, மனுஷனால முடியுமா, மனுஷனா வந்து பிறந்து பாரு அப்பதான் தெரியும் உனக்கு கஷ்டம்லாம் அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டோம். சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணார் பகவான், மனுஷனா வந்தார், வந்து மனுஷன் படாததையும் பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். மனுஷனோட கஷ்டத்தை பண்ணலையா, மனுஷன் கூட படாத கஷ்டத்தை என்ன பண்ணார் ராமர் பட்டு காட்டிட்டார். மனுஷனாவும் இது செய்ய முடியும்ப்பான்னு சொல்லி காட்டிட்டார். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, அவர்லாம் பெரிய மனுஷன்ப்பா நம்மளால முடியுமா அதெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவர்லாம் ராஜபுத்திரன் நம்மளால முடியுமா. அதுக்கப்புறம் ரொம்ப சுலபமா இறங்கி வந்துட்டார் கிருஷ்ணர். குடு குடுன்னு ஓடி வந்துடுறாரு, நம்ம பக்கத்துல ஓடி வந்துடுறாரு, மாடு மேய்க்கிறவரை ஓடி வந்தார், நம்ம பக்கத்துல ஓடி வர்றாரு, இவ்வளவு சுலபமா வந்துட்டார். சுலபம் வந்ததுனால ஏத்துக்கிறதே கிடையாது. இவன் தானே சின்ன பையன், இவனை போய் நம்ம யாராவது சாமின்னு சொல்லுவோம், என்ன சொன்னாலும் ஏதாவது குத்த சொல்லி என்ன பண்றோம், அவாய்ட் பண்ணிடுறோம் பகவான். நாம் பகவான் அவாய்ட் பண்றது ரொம்ப திறமை வாய்ந்தவங்களா இருக்கும். ஸோ பகவான் பாக்குறாரு இவங்களை திருத்தவே முடியாது, நம்மளால திருத்த முடியாது, இவங்களை வச்சுதான் என்ன பண்ண இவங்களை திருத்த முடியும். முல்லை முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால் தான் அழுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பசங்களை வச்சே தான் திருத்தணும்னு சொல்லிட்டு நம்மளையே என்ன பண்றாரு, ஒரு சிலரை சூஸ் பண்ணிட்டு ஸ்பை வச்சிருக்காரு. இப்போ பாகிஸ்தான்ல போய் நம்ம ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்தியர்களை போய் அனுப்ப முடியாது, இந்தியன்ஸ் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா வெளில அமுச்சு விட்டுருவோம். அப்ப என்ன பண்ணும், அவங்களுக்குள்ளாரியே ஒரு ஆளுங்களை நம்ம ஆளுங்களை செட் பண்ணி வச்சு நேரம் வரும்போது என்ன பண்ணும், டமால் டமால் வெடிக்க வச்சிடணும் இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்றாரு அப்படின்னா நமக்குள்ளாரியே ஆளுங்களை செட் பண்ணி வச்சிடறாரு பகவான். டைம் பாம், அது பேர் என்ன சொல்றது, ஸ்லீப்பர் செல்ஸ் நமக்குள்ளே வச்சிருக்காரு. எப்ப வெடிப்பாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் நம்ம கிட்ட ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லி கொடுத்து ஏதோ ஒன்று சொல்லி கொடுத்து நம்மளை ஏமாத்தி உள்ள கூட்டு வந்துருவாங்க. அப்புறம் தான் தெரியும் நம்மளுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம், ஐயோ நம்ம எங்க இருந்தோம் எங்க உட்காந்துருக்கோம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளார காலெல்லாம் ஓடி போயிடும். அப்ப என்ன பண்றாரு பகவான், நமக்குள்ளாரே ஆளுங்களை செட் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா. அதான் இங்க சொல்றாரு பகவான், நீங்க எப்ப மற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களுக்கு என்னை பற்றிய ஞானத்தை எடுத்து சொல்றீங்களோ அப்ப நீங்க எனக்கு ரொம்ப பிரியமானவர்களா மாறி போயிடுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இது வரைக்கும் புரிஞ்சதா ஹரே கிருஷ்ணா, புரிஞ்சதா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா சொல்லக்கூடாது, நான் கேட்ட கேள்வி என்னது புரிஞ்சுதான்னு கேட்டேன். என்ன புரிஞ்சது, பகவானுக்கு பிரியமானவர்களா மாறணும் என்ன பண்ணும், பிரச்சாரம் செய்யணும். எதை பத்தி பிரச்சாரம் பண்ணும், பகவானை பத்தி. மறுபடியும் 3 விஷயத்தை பிரச்சாரம் பண்ணும். என்ன பிரச்சாரம் பண்ணும், அனுபவிப்பாளர், உரிமையாளர், செய்பவர், நண்பர், செய்பவர், நலன் செய்பவர். 3 விஷயத்தை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதா புரிஞ்சதா, கிளம்பலாம் பிரசாத்துக்கு. அதுக்குள்ள கிளம்பிடுவாங்களா, முடியவே இல்லை, பாதி ஸ்லோகம் தான் முடிஞ்சிருக்கு. பிரசாத்துக்கு கிளம்பான்னு சொன்ன நிறைய பேர் இப்பதான் முழிச்சு எந்திரிச்சாங்க, ஹை அனுப்பிச்சு போறாங்க பிரசாத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. லக்ஷல் நாம எல்லாரும் கேட்க விரும்ப வேண்டிய கடைசி வார்த்தை ஷீல பிரபுபாதுக்கு ஜெய். அந்த வார்த்தை உடனே சொல்லிடக்கூடாது. ஹாஃப் ஆஃப் த ஸ்லோகம் இன்னும் இருக்கு. பிரச்சாரம் செய்யணும், பிரச்சாரம் செஞ்சா பகவானுக்கு பிரியமானவர்களா மாறிடலாம், பிரச்சாரம் செய்யணும் பிரச்சாரம் செய்யணும் சொல்லியாச்சு. பகவான் சொல்றார், இந்த வேலை பண்ணுப்பா உனக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு, இந்த வேலை பண்ண உனக்கு நான் பெரிய சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டார். ஓகே சார் நான் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த விஷயம் என்ன கவனிக்கணும், அவரு வேலைக்கு வர சொல்லிட்டாரு, நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அடுத்த விஷயம் என்ன கவனிக்கணும், வேலை சொல்லிட்டாரு இல்ல, என்ன வேலைன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. முதல்ல அந்த வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும், தகுதி இருக்கான்னு பார்க்கணும். பகவான் என்ன பண்ணாரு, அடுத்த வார்த்தை தகுதியை பத்தி சொல்றாரு. எதுக்கு தகுதியை பத்தி சொல்றாரு, பிரச்சாரம் செய்வதற்கான தகுதி என்ன அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தெரிஞ்சுக்கலாமா, நம்ம எல்லாரும் பிரச்சாரம் செய்யணும் சொல்ல, பிரச்சாரத்துக்கு தகுதியை சொல்ற. என்ன சொல்றாரு, பாவம் ஆசுரம் உன்முச்ச, அசுரத்தன்மையை விட்டு விட்டு அப்படின்னு சொல்லி சொல்றார். அசுரத்தன்மையை விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். அசுரத்தன்மையை விடுறதுன்னா என்னது, ஒரே ஒரு விஷயம்தான், இவன் எனக்கு நண்பன், இவன் எனக்கு எதிரி, இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காதுன்ற எண்ணம் இருக்குல்ல, இதுதான் அசுரத்தன்மை, வேற ஒண்ணும் கிடையாது. அசுரத்தன்மைனா இதுதான், எனக்கு இவன் பிடிச்சவன், எனக்கு இவன் பிடிக்காதவன், இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது,
இது எனக்கு நல்லது, எனக்கு கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல பேதம் பார்க்கறோம்ல, இதுதான் அசுரத்தன்மையா. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, உயிரினங்களுக்கு மேல் நாம் பாட்டக்கூடிய பொறாமை இல்ல பகைமைத்தன்மை இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அசுரத்தன்மைன்னு சொல்லி சொல்றோம். 2 பேரும் கிளாஸ் முடியும் போது கிளம்பிட்டாங்க. அப்ப அசுரத்தன்மை அப்படின்னா வேற எந்த குணமும் கிடையாது. பகைமை காட்டுறோம்ல, ஒருத்தர் மேல பகை காட்டுறோம்ல, இவங்க எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா, இதுதான் அசுர குணம். பக்தனுடைய குணம் அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட். ஏன்னா இங்க அதான சொன்னாரு, ஒரு பக்தனுடைய குணம் என்ன சொன்னாரு, எல்லா உயிரினங்களையும் சமமாக பார்க்கறது, எல்லோருக்கும் மரியாதை கொடுக்கறது, எல்லார் மேலையும் அன்பு காட்டுறது, எல்லார் மேலையும் கருணை காட்டுறதா பக்தனுடைய குணமா சொன்னாரு. பக்தனுக்கு ஆப்போசிட் யாரு, அசுரன். அப்ப அசுரன் என்ன பண்ணுவான், ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல மட்டும் என்ன பண்ணுவான், நல்லது காட்டுவான். ஒரு குறிப்பிட்ட மக்கள் மேல மட்டும் ஆசையை காட்டுவான். ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் மரியாதை கொடுப்பான். ஒரு குறிப்பிட்ட மக்களை மட்டும் ஏத்துப்பான். மற்றவங்க என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் ஒதுக்கிடுவான். மற்றவங்களாம் வேண்டாம், மற்றவங்களாம் துன்பத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருவான். சிவர்களுக்கு அசுரர்கள் சொல்லி சொல்றோம். இந்த குணத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். ராவணன் நல்ல அசுரன் தான். என்ன பண்ணான்னா, அவங்க ஊர்ல போனீங்கன்னா, ஸ்ரீலங்காவுக்கு போனீங்கன்னா, எல்லா அசுரர்களுக்கும் பெரிய பெரிய மாளிகை கட்டி கொடுத்துருந்தானு. அவனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா அசுரர்களுக்கும் பெரிய பெரிய மாளிகை. அன்னைக்கு என்ன பண்ணிட்டான், சம உரிமை, அதை என்ன சொல்லுவாங்க, குடியிருப்பு ஏதோ பண்ணுவாங்களே, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தடவை பண்ணிட்டு இருந்தாங்களே, சமத்துவபுரமா, சமத்துவபுரம் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வீடு ஒரே மாதிரி எல்லாத்துக்கும் கட்டி விட்டான். எல்லாரும் சமத்துவபுரத்தில் இருக்க மாதிரி பெரிய பெரிய பங்களால இருங்கடான்னு சொல்லிட்டு கட்டி விட்டான். சொல்றேன் என்னது, சுந்தரகாண்டத்தில் சொல்லப்படுது, ஹனுமான் வந்து எல்லா வீட்டையும் எரிச்சிட்டாரு இல்லையா, எரிச்சிட்டதுக்கு அப்புறம் எல்லா ராட்சசர்களும் ஆகாசத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா, டே அங்க பாரு உன் வீடு எரியுது, டே அங்க பாரு ஏன் வீடு எரியுது, டே இங்க பாரு அவன் வீடு, எல்லா வீடும் எரிஞ்சிட்டு இருக்கான். எல்லாம் ரொம்ப சந்தோஷமா நின்று இருக்காங்களா. எதனால காரியம் தெரியுமா, எல்லா வீடும் பழசையை போயிடுச்சான். இந்த வீடுல எரிஞ்சு போனா ராஜா புது வீடு கட்டி கொடுப்பான்னு சொல்லி எல்லாம் காத்துட்டு இருக்காங்களாம். ஏன்னா ஒருத்தனை எங்க இருக்கவங்க எல்லாம் என்ன பெரிய ராட்சசர்கள் இல்லையா, நினைச்சா என்ன பண்ணிருக்கலாம், ஒரு நிமிஷத்துல பெரிய பெரிய பாத்திரத்தை கொண்டு தண்ணியை போட்டு அமைச்சிருக்கலாம். ராவணன் ஒருத்தன் தான் கத்திட்டு இருக்கான், ஹே கும்பா, ஹே நிகும்பா, ஹே கும்பகர்ணா, ஹே கும்போதரா, கும்பத்தை கொண்டு வாடா, கும்பத்தை கொண்டு வாடா சொல்றானா. கும்பம்னா தண்ணி, குடத்தை கொண்டு வாடா, குடத்தை. ஒருத்தனும் கும்பம் கொண்டு வரலையா, பேர் தான் கும்பான் இருக்கு. எல்லாம் மேல சிரிச்சிட்டு இருக்காங்க, ஹே என் வீடு எரியுது உன் வீடு எது, ஏன்னா எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுக்கலாம். என்ன சொல்ல வந்தேன்னா, அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கல, யாரை மட்டும் பார்த்துக்கிட்டான், தன்னுடைய அசுர குணத்தை மட்டும், தன்னுடைய அசுர இனத்தை மட்டும் பார்த்துக்கிட்டான். மற்றவங்கள ஒதுக்கிட்டான், மற்றவங்களே ரொம்ப கீழ்த்தனமா நினைக்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் அசுர குணம்னு சொல்லி சொல்றோம். அதே பக்தன் எப்படி இருப்பான், அசுரருக்கும் நல்லது பண்ண முயற்சி பண்ணுவான். பிரகலாதன் இருந்தது போல. சதான் இந்த ஒரு குணம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும், முதல்ல பிரச்சாரமே செய்ய முடியும். இதுக்கு பேர் தான் பிரச்சாரம். நமக்கு யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கு, யார் மேலேயாவது காழ்ப்புணர்ச்சி இருக்கு, யார் மேலேயாவது பொறாமை இருக்குன்னா அதுக்கு பேர் என்ன கிடையாது, பிரச்சாரமே கிடையாது. அது பிரச்சாரமே செய்ய முடியாது, அந்த மாதிரி பிரச்சாரம் செய்யவும் முடியாது. அப்படிப்பட்ட குணத்தோட ஒருவன் பிரச்சாரம் செஞ்சான் அப்படின்னா அவன் யாருக்கு பிரியமானவரா மாறுறான், பகவானுக்கு அதோக்ஷஜனுக்கு பிரியமானவராக மாறுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்றார். புரிஞ்சதா இப்ப? சரி, இப்ப ஒரு உயிரினத்து மேல நம்ம வந்து பொறாமை இல்லாம இருக்கிறது, பகைமை இல்லாம எப்படி இருக்க முடியும்? எனக்கு இவங்களை பிடிக்கலன்னு சொல்லி சொல்றோம். ஏன் அவங்க நம்மள அவங்கள பிடிக்காம போகுது? ஏன் ஒருத்தருக்கு நமக்கு வந்து அவங்கள மேல பிடிக்காம போகுது? சமமா பார்க்காதனால நிலைன்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, சமமானா நமக்கு ஈக்குவலா பாக்குறது கிடையாது, அவங்கள நம்மளோட கீழா பாக்குறவங்கள. அவன் என்னடா அவன் பிள்ளை பையன், அவனுக்கு என்னடா தெரியும், பிஸ்கோத்து பையன் அப்படின்னு என்ன பண்றான், அவன் ரொம்ப அலட்சியமா நினைக்கிறது. இதனால நம்ம என்ன பண்றோம், அவன் மேல நம்மளுக்கு பிடிக்காம ஒரு வெறுப்பு வரலாம். வேற என்னெல்லாம் குணம் இருக்கலாம், எதிர்பார்ப்பு. நம்ம எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலாம், நமக்கு என்ன ஆகுது, அவங்க கிட்ட இருந்து பிடிப்பு வராது. அப்புறம் நம்மள ஏதாவது திட்டி இருப்பாங்க, அதனால நம்மளுக்கு என்ன ஆகும், அவங்கள பார்த்தா பிடிக்கவே பிடிக்காது. துரோகம் பிடிக்காது, நம்மளுக்கு தப்பு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஏன் சொல்ல வந்தீங்களே? தாங்க செஞ்சே சரிதான் நினைப்பாங்களா அவங்க, நம்மளுக்கு அவங்களால பிடிக்காம போல, நம்மளை இக்னோர் பண்ணனால அவங்கள பிடிக்காம போலாம். இல்ல நம்மளை விட அவங்களுக்கு நிறைய குணங்கள் இருக்கலாம், அது மெயினான காரியம் இல்லையா. நம்மளோட நிறைய குணம் இருந்தால் என்ன பண்ணும், உடனே அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடும். அவன் கிடக்குறான், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்குலாம் ஒன்றும் கிடையாது, அவனை பற்றி எனக்கு தெரியாதா. ஒருத்தனுக்கு என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவோம், நம்ம இழுத்து நம்ம செலவுகளுக்கு கீழே இறக்கி வச்சிடும். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காம போகிறதுக்கு காரணம்.
ஸ்ரீமத் பாகவதம் ஒரே ஒரு ரீசன் தான் சொல்லுது. நாம் இந்த உலகத்துல யாரையாவது வெறுக்கிறோம், நம்மளுக்கு யாரையாவது பிடிக்காம போகுது அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கும். என்ன காரணம் தெரியுமா இருக்கு? நாம் பகவானிடமிருந்து இவர்கள்லாம் வேறுபட்டவர்கள் அப்படின்ற அந்த எண்ணம் வரும்போது நம்ம என்ன பண்றோம்? இவங்களை வெறுக்க ஆரம்பிக்கிறோம். யாராயிருந்தாலும் அவர்களை பிடிப்பதற்கு ஒரே ஒரு காரணம் நம்ம கிட்ட இருந்தா போதும். பிடிக்காத நிறைய காரணம் சொன்னீங்க, பிடிக்கிறது நிறைய காரணம் சொல்லலாம். ஆனா வேதம் சாஸ்திரம் அப்படி ஒத்துக்கல. சாஸ்திரம் ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுது. சாஸ்திரம் வளவல கொல கொலாம் பேசாது. நமக்கு ஒருத்தரை பிடிக்கல அப்படின்னா, இல்ல ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா, நாம் என்ன பார்க்கிறோம்? அவர்களை பகவானிடமிருந்து பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிடும். நமக்கு இந்த உலகத்துல யாரையும் பிடிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு குணம் இருந்தா போதும். என்ன குணம் இருந்தா போதும்? இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவாத்மாக்களும் பகவானுடைய அம்சம் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அப்ப நம்ம எல்லார் மேல என்ன பண்ணுவோம்? நமக்கு எல்லாரும் பிடிச்சவங்களா மாறி போயிடுவாங்க. எல்லாரும் பிடிச்சவங்களா மாறி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் சிங்கத்தை கட்டி பிடிக்க போறது கிடையாது. பிரபு தான் சொல்லிட்டாரு எல்லாமே பகவானுடைய அம்சம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு சும்மா இருக்கும்போது, சும்மா இல்லாம சுதர்சன் எங்க ஜூக்கு போகும்போது சிங்கம் வந்து நின்று இருக்கு, கொரண்டுது, ஹே பகவானே நரசிம்மா. குரங்க பார்த்தா நாம என்ன சொல்றோம்? உடனே ஹனுமான்னு சொல்லி சொல்றோம். சிங்கத்தை பார்த்தா நரசிம்மன் போய் கட்டி பிடிக்கிறது கிடையாது, ஏன்னா கட்சி விட்டுரும் இல்லையா? நம்ம என்ன பண்ணக்கூடாது? உடனே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் உடனே கட்டிலாம் பிடிச்சிடக்கூடாது. அது மேல மரியாதை செலுத்தணும். அதை என்ன பண்ணக்கூடாது? வெறுக்கக்கூடாது, தவிர ரொம்ப க்ளோஸாகவும் போகக்கூடாது. ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த குணங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்களா மாறிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதான் நம்ம இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவத்தில் தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். முதல்ல எல்லா உயிரினங்களும் யாராவது ஒருத்தருக்கு பிரியமானவர்களா மாற முயற்சி பண்றாங்க. நாம் யாருக்கு பிரியமானவர்களா மாற முயற்சி பண்ணும்? பகவானுக்கு பிரியமானவர்களா மாறணும். பகவானுக்கு நம்ம மேல பிரியம் வரணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? அதுக்கு தகுந்த ஆபரணங்கள் வேணும். அந்த ஆபரணங்கள் அலங்காரம் தான் நம்ம என்ன சொல்றோம்? நல்ல குணங்கள் சொல்லி சொல்றோம். நல்ல குணங்கள் இருந்தா பகவானுக்கு நம்ம மேல அட்ராக்ஷன் வரும். அந்த நல்ல குணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்கும்போது என்ன சொன்னோம்? ஒரு பக்தனுக்கு எந்த குணம் இருந்தா பகவானுக்கு பிடிக்கும்னு சொல்லி சொன்னோம்? அவருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு குணம் இருக்கணும். பகவானுக்கே ஒருத்தன் உதவி பண்ண முடியும்னா அது எந்த எப்படிப்பட்ட உதவியா இருக்க முடியும் அப்படின்னா அவனுக்கு பிரச்சாரம். இந்த உலகத்துல மக்களுக்கு பகவானை பத்தி எடுத்து சொன்னா அது பகவானுக்கு பண்ணக்கூடிய பெரிய உதவியா, அது பகவானுக்கு ரொம்ப பிடிக்குமா? சரி, பிரச்சாரம்னா என்னன்னு சொல்லி சொன்னோம்? 3 விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது பேர் தான் பிரச்சாரம் சொல்லி சொன்னோம். மக்களுக்கு என்ன 3 விஷயம் சொல்லிக் கொடுக்கணும்? பகவான் தான் அனுபவிப்பாளர், பகவான் தான் உரிமையாளர், பகவான் தான் நன்மை செய்பவர், நமக்கு நல்ல செய்யக்கூடியவர். இந்த 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும்? மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தா இதுக்கு பேர் தான் பிரச்சாரம். இந்த பிரச்சாரம் பண்றவங்கள பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லி முடிச்சிட்டோம். சொல்லி முடிச்சு கடைசியில் என்ன சொன்னோம்? அந்த பிரச்சாரம் செய்பவருக்கு என்ன தகுதி இருக்கணும்? யாருக்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாது? பகைமையை பாராட்டக்கூடாது, யார் மேலையும் பொறாமைப்படக்கூடாது, யாரையும் வெறுக்கக்கூடாது. ஒருத்தரை பார்த்தோன்னே ச்சே இவரா, இவரை பார்த்துட்டு மேடா முகத்தை பார்த்து திரும்பிட்டு போறது, அந்த மாதிரி குணங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. யாரை பார்த்தாலும் நம்ம என்ன பண்ணும்? முதல்ல சிரிச்ச முகத்தோட ஹரே கிருஷ்ணாவா சொல்ல பழைக்கணும். ராமரை சொல்லும் போது ராமனுடைய குணம் இதான் சொல்லுவாங்க, பூர்வ பாஷிஜ ராகவஹா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூர்வ பாஷி அப்படின்னா முதல்ல பேசிடுவாராம். கல்யாணத்துக்கே போறோம் இல்ல கோயிலுக்கே வரோம், அப்படியே பார்த்துட்டு சைட்ல பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் அவர் சொல்லட்டும், ஹரே கிருஷ்ணா சொல்லட்டும். நான் எத்தனை வருஷமா கோயில் இருக்கு தெரியுமா, ஃபர்ஸ்ட் அவர் சொல்லட்டும். அவர் பார்த்து ஹரே கிருஷ்ணா பிரபுன்னு சொன்னா அப்பயும் ஹரே கிருஷ்ணா சொல்ல மாட்டான். நிறைய பேர் இப்படி பார்த்துருக்கோம். சைட்ல போயிட்டு இருப்பாங்க, பிரபு ஹரே கிருஷ்ணா, இன்னும் ஹரே கிருஷ்ணா, அப்படிதான் இருக்காங்க. யாரை பார்த்தாலும் என்ன கிடையாது? ஒரு ஸ்மைலே கிடையாது. கடைக்கு வந்தா கூட சொல்றாங்க அங்க ஸ்மைல் பண்ணுங்க, எல்லாரும் பார்த்து சிரிங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். கஸ்டமர்ஸை பார்க்கும், இல்லை உள்ள வாங்க உள்ள வாங்க, உங்ககிட்ட பணத்தை எல்லாம் உருவிட்டு அமைச்சிடுறோம், வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச முகத்தோட உள்ள கூப்பிடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கோயிலுக்கு வரவங்க நம்ம என்ன பண்றது கிடையாது, யாருமே சிரிச்சே கூப்பிடுறது கிடையாது. கீழே நின்று இருக்கும், ஏய் லேட்டா வந்தியா வெளியே ஓடி போயிடு, உனக்கு பிரசாதமே கிடையாது. சார் நான் புதுசா வந்திருக்கேன், எனக்கு தெரியாது, நீ புதுசாவா பழசாவா எனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை, டைமுக்கு வரலாம் ஓடியே போயிடு. ஏன்? எங்க பக்தர்களுக்கு பிரசாதம் கிடைக்காது. அப்படி இருக்கக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சமாவது லாஜிக்கா புரியணும். புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காங்க, அவங்களுக்கு டைமிங்கே தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள நம்ம முதல்ல நீங்க போய் உள்ள சாப்பிடுங்க சொல்லி உள்ள அமைச்சிடலாம். நம்ம ஒரு நாள் சாப்பிடலாம், ஒரு வேளை சாப்பிடலாம், என்ன ஆக மாட்டோம்? நம்ம ஏதோ குறைஞ்சு போயிடுவோமா என்ன? ஏதோ ஒரு 2 கிலோ 3 கிலோ குறையுமா? குறைஞ்சாதான் பரவாயில்ல, எல்லாரும் இன்னைக்கு டயட்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் எடை குறைக்கணும் சொல்றாங்க. குறைச்சிட்டு போலாமே. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா வரக்கூடியவர்களுக்கு மட்டும் கிடையாது, நம்ம என்ன பண்றோம்? இதுவும் நடக்குது. இப்ப புதுசா வரவங்க கிட்ட நல்லா பேசுறோம், வாங்க வாங்க கோயிலுக்கு வந்துட்டீங்களா, ரொம்ப நாளாச்சு பார்த்து வரவே இல்லையே, வாங்க வாங்க.
பிரபு நான் 10 வருஷம் வந்துட்டு இருக்கேனே, அதான் வந்துட்டு இருக்கேன்ல, வந்துட்டு போ, எனக்கு என்ன. அவரை பிரச்சாரம் செய்து தீட்சை கொண்டு வர வரைக்கும் நம்ம என்ன பண்றோம், ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். தீட்சை பிரபு, தீட்சை பிரபு, தீட்சை பிரபு. தீட்சை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க என்னடா போன கிளாஸ், அப்ப எங்க போன கிளாஸ், அப்ப வயிறு சரியில்லையா, சரி உட்காரு. நம்ம என்ன பண்றோம்னா தீட்சை ப்ரோக்ராம் வரைக்கும் என்ன பண்றோம், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒன்ஸ் தீட்சை முடிச்சா தண்ணி தெளிச்சு விட்டுறோம், அப்புறம் அவங்க இருக்காங்களோ இல்லையோ அடுத்த ஆளுங்களை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் என்ன பண்ணும் அப்படின்னா என்னைக்குமே எல்லாரிடையும் ஒரே மாதிரி பழக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத விஷயம். சரி, இது நம்ம ப்ராக்டிக்கலா, இதை நம்ம தியரட்டிக்கலா சொல்லிட்டோம். இதை என்ன பண்ணும், ப்ராக்டிக்கலா அப்ளை பண்ணும். இன்னைக்கு பார்க்கலாம் எத்தனை பேரை பார்த்து சிரிச்ச முகத்தோட ஹரே கிருஷ்ணா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். பக்கத்துல இப்பயே பார்த்து சொல்லிக்கோங்களேன், ஹரே கிருஷ்ணா பிரபு. பிராக்டிஸ் பண்ணுங்களேன். ஸ்ரீதர் பிரபு பார்த்தாங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, ஹரே கிருஷ்ணா சொல்லிக்கோங்க. வெளியில பாத்தீங்க அப்படின்னா சிரிக்கிறது கூட சொல்லி கொடுக்குறாங்க. பார்க்ல போய் எல்லாம் சிரிங்க, சிரிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் செயற்கையா சிரிச்சிட்டு இருக்காங்க. நம்ம அப்படிலாம் சொல்லி கொடுக்கலையே. ஒருத்தர் என்ன பண்ணுங்க, பார்த்து ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுங்கன்ற. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் புதுசா வந்திருக்கீங்க. இப்ப அடுத்தது பிரபுபாதுக்கு ஜெயின் சொன்னா என்ன பண்ண, கிட்டு கிட்டு கிட்டுன்னு எல்லாம் எந்திரிச்சு கிளம்பிடுவோம், சாப்பிட போயிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும், புதுசா வந்தவங்களை பார்த்து, ஓ புதுசா வந்திருக்கீங்களா, ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா, வாங்க கோயிலுக்கு கோயில் எப்படி இருக்கு பாருங்க, கிருஷ்ண பலராம் தரிசனம் பண்ணுங்க, உபன்யாசம் எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு என்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, கீழே வாங்க பிரசாதம் வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு நீங்க பிளேட் எடுத்து கொடுத்து அவங்களுக்கு பிரசாதம் சர்வ் பண்ணிட்டு உங்க பக்கத்துல உட்காந்து அவங்கள சாப்பிட வச்சு அவங்க போற வரைக்கும் என்ன பண்ண, அவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணும். அப்பதான் அடுத்த வாரம் வருவாங்க. இல்ல நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுங்க வேலை முடிஞ்சுதா கிட்டு கிட்டுன்னு கீழே போறோம், ஏய் ஃபர்ஸ்ட் சீனியர் டிவோட்லாம் இல்லைங்க, எல்லாம் வாங்கி பிளேட்டை வாங்கி ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, எல்லாம் கிட்டு கிட்டுன்னு கிளம்புங்கன்னா அது சரியாராது. நம்ம என்ன பண்ணணும், இந்த பிரச்சாரம் அப்படின்ற மூட்ல இருக்கணும். என்னைக்குமே கோயிலுக்கு வந்தாங்கன்னா அவங்க கெஸ்ட் தான், நம்ம கெஸ்ட் தான், கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே கெஸ்ட் தான். ஸோ அப்போ எல்லாரும் நம்ம என்ன பண்ணணும், சமமா பழகணும். புதுசு பழசு சீனியர் டிவோட்டு ஜூனியர் டிவோட்டு அப்படிலாம் எதுவும் பார்க்காதீங்க. எல்லாருமே கிருஷ்ணனுடைய பக்தர்கள் தான், எல்லாருமே கிருஷ்ணனுடைய அம்சம் தான். எல்லாரையும் நம்ம என்ன பண்ணணும், கனிவான முகத்தோட பழகணும். தயவு செஞ்சு பகமை பாராட்டாதீங்க. உங்க குரூப் எங்க குரூப், உங்க வேலை எங்க வேலை அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்க கூடாது. எல்லாரிடம் நம்ம என்ன பண்ணணும், அன்போட பழகணும். அதுதான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச குணம் சொல்லி சொல்றார். கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஷீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.